حن قلبي للمدينة لرسول الله فاقتفى القلب حنينا طالبا لقياه. يا طيبة الأنوار لي شوق تبعت هداه. يا طيبة الأنوار لي شوق تبعت هداه. شوق تبعت هداه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. فقد قال الله تعالى في كلامه: يا أيها الذين آمنوا اذكروا نعمة الله عليكم. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: يذهب الصالحون الأول فالأول ويبقى حفالة كحفالة الشعير لا يبالهم الله بالة أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக காலம் கடந்து நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் அவன் நேசிக்கக்கூடிய, அவன் யாரை நேசிக்க சொன்னானோ அவருடைய பிரியத்தை அல்லாஹ் நம் உள்ளத்தில் போட்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் பார்க்கிறோம், நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் நமக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டார்களோ அவர்களை நம்மால் இன்று நாம் நினைக்க முடியவில்லை. அவர்களை மறந்து விட்டோம். சில ஆண்டுகள் தான் இருக்கும் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில். அவர்களை நாம் வருடத்திற்கு ஒரு நாளோ அல்லது மாதத்துக்கு ஒரு நாள் கூட நினைப்பது கிடையாது. ரசூல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நம்மை விட்டு மறைந்து 900 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றும் நாம் அவர்களை நினைவு கூறுகிறோம், பேசுகிறோம் என்று சொன்னால் மரணித்தவர்களை நினைக்க முடியாது, வாழக்கூடியவர்களை மறக்க முடியாது. அது உண்மையான நிகழ்வு. யார் இறந்து போய்விட்டார்களோ அவர்களை எவ்வளவு தான் நாம் வற்புறுத்தினாலும் நம்மால் நினைக்க முடியாது. ஆனால் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நாம் மறக்க நினைத்தாலும் மறக்க முடியாது என்பது தான் நிதர்சன உண்மை. அதனால் தான் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் ஓஸ் நாயகம் பேசப்படுகின்றார்கள், அவர்கள் நினைவு கூறப்படுகின்றார்கள். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், நாம் வாழுகின்ற காலம் எப்படிப்பட்ட காலம். பெருமானார் என்னென்ன அடையாளம் சொன்னார்களோ அதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கியாமத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅத்தி மௌதி என்றார்கள் பெருமானார். கியாமத்துடைய மிகப்பெரிய அடையாளம், முதல் அடையாளம் என் மரணம் என்றார்கள் பெருமானார். நான் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டால் கியாமத் வந்துவிட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் நானும் கியாமத்தும் இவ்வாறு வந்தோம் என்றார்கள் பெருமானார். என்ன காரணம்? நான் இந்த உலகை விட்டு போய்விட்டால் இந்த உலகம் வாழ்வதற்கு தகுதியான பூமி கிடையாது, அது அழிக்கப்பட வேண்டும். ஆனாலும் இத்தனை ஆண்டுகள் இருக்கிறது என்று சொன்னால்
பெருமானாரை நினைவுபடுத்துகின்ற நல்லடியார்கள், இறைநேசர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அது நடக்கின்ற வரை இந்த உலகம் இருக்கும். அதனால் நாம் வாழுகின்ற காலம் எப்படிப்பட்ட காலம்? பெருமானார் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, கியாமத் அதுவரை வராது. ஹத்தா தகூனுல் மர்அத்து நஹாரன் தன்கிஹு வஸதத் தரீக், ஒரு பெண்மணியை நீங்கள் பகல் நேரத்திலே ரோட்டிலே பார்ப்பீர்கள். நபி சொல்லுகின்றார்கள், ஒரு பெண்ணை ரோட்டில் நீங்கள் பார்ப்பீர்கள் பகல் நேரத்திலே. மக்கள் எல்லாம் செல்லுகின்ற பாதை, நடைபாதை. சிறுவர்கள் அங்கே தான் போகின்றார்கள், பெரியவர்கள் அங்கே தான் போகின்றார்கள். வயது வித்தியாசம் இல்லாமல் அங்கே நடந்து செல்லுகின்றார்கள். எல்லாருடைய பார்வை அந்த பெண்ணின் மீது படுகிறது. தன்கிஹு வஸதத் தரீக், நடு பாதையிலே அந்த பெண் விபச்சாரம் செய்கிறார் என்று பெருமானார் சொன்னார்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னதை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். பகல் நேரத்திலே எந்த பயமும் இல்லாமல், இவர் பார்க்கிறார் அவர் பார்க்கின்றார் என்ற வேறுபாடுகள் கூச்சமில்லாமல் ஒரு பெண் ரோட்டிலே விபச்சாரம் செய்வார். அவரை நீங்கள் பார்ப்பீர்கள், அதுவரை கியாமத் வராது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் ஏன் சொல்லுகிறேன்? அப்படிப்பட்ட மோசமான காலத்திலே மனிதன் வாழ்வதற்கு தகுதி இல்லாத காலம். இந்த பூமியில் சுவாசம் விடுவதற்கு தகுதி இல்லாத பூமி. பாவம் எங்கு பார்த்தாலும் யதபாஹன் நாசு பிமாசியத்திஹி, மனிதர்கள் பாவம் செய்து அவர்கள் பெருமை அடிக்கின்ற காலம். இரவிலே செய்த பாவத்தை பகலிலே வந்து நான் இந்த பாவத்தை இரவிலே செய்தேன் என்று சொல்லுகின்ற காலம். நாம் ஃபேஸ்புக்கிலே, வாட்ஸ்அப்பிலே அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டிலே, ரூமிலே செய்யப்படுகின்ற பாவம் பகிரங்கப்படுத்தப்படுகிறது. பெருமானார் அன்றே சொல்லிவிட்டார்கள். நான் ஏன் சொல்கிறேன்? இந்த காலத்தில் அல்லாஹ் நமக்கு கௌஸ் நாயகத்தை பற்றி பேசுகின்ற ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் என்றால் இது சாதாரண வாய்ப்பு கிடையாது. அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகிறது. லம் யுவஃபிகில்லாஹ் லில் அப்தி அன்-நظر இலா அஹ்லில்லாஹி லிஇஸ்யானிஹி, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நல்லடியார்களின் பக்கம் பார்க்கின்ற வாய்ப்பை பிடுங்கி விடுவான். நல்லடியார்களுடைய சுஹபத்துகளிலே அமர்வதற்கு அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வாய்ப்பை தரமாட்டான். அவன் நினைத்து கொண்டான் நாம் போய் அங்கே அமரவில்லை, அந்த கூட்டத்தில் போய் நாம் அமரவில்லை என்று நினைத்துக் கொண்டான். அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், அவன் அமரவில்லை கிடையாது, அல்லாஹ் அவனை அந்த மஜ்லிஸுக்கு அனுப்பவில்லை. நல்லடியார்களை பற்றி பேசுகின்ற, இறைநேசர்களை பற்றி பேசுகின்ற இடத்திற்கு அல்லாஹ் அவனை அனுப்பவில்லை. ஏன் தெரியுமா? லிஇஸ்யானிஹி, அவன் செய்த பாவம் என்றார்கள் அபூபக்கர் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனவே நாம் என்று நினைத்துக் கொண்டோம் நாம் கௌசுல் ஆலமை பற்றி பேசுகிறோம். வந்தவர்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வரவில்லை, அல்லாஹ் வர வைத்தான். வராதவர்கள் நாங்கள் வரவில்லை என்று நினைக்காதீர்கள், அல்லாஹ் வர வைக்கவில்லை. அதனால் தான் நாளை மறுமையிலே மஹ்ஷருடைய மைதானம், சப்புகளிலே அனைவரும் நின்று கொண்டிருப்பார்கள். நல்லவர்கள் எல்லாம் போய் கொண்டே இருப்பார்கள் சொர்க்கத்திலே, பாவிகள் நின்று கொண்டே இருப்பார்கள். பாவம் செய்தவன் சொல்லுவான், நான் பாவம் செய்தேனே, உலகில் எந்த பாவத்திற்கு உண்டான தண்டனை உலகில் பெறவே இல்லையே. நான் நன்றாகத்தானே இருந்தேன், என் கை நன்றாக இருந்தது, கால் நன்றாக இருந்தது, என் பார்வை நன்றாக தெரிந்தது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து எனக்கு எதுவும் உலகில் ஏற்படவில்லையே என்று பாவிகள் பேசிக் கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா சொல்வான், உங்களுக்கு தெரியவில்லை, எத்தனையோ மஜ்லிஸ்களில் நீங்கள் கலந்து கொள்வதை விட்டு தடுத்து விட்டேனே, இதுதான் நீங்கள் செய்த பாவத்திற்கு நான் கொடுத்த தண்டனை. ஹர்ரம்து முனாஜாதி, அந்த மஜ்லிஸில் நீ கலந்து கொள்ளல, இதுக்கு போகலல்ல, இந்த ஜியாரத்துக்கு போகலல்ல, என்ன காரணம்? நீ செய்த பாவம் தான் அதற்கு தடையாக இருந்தது. சொல்லக்கூடியவன் அல்ல. நான் ஏன் சொல்லுகிறேன்? இந்த மஜ்லிஸின் உயர்வு, இந்த கண்ணியம் எங்கே போன பிறகு தெரியும்? மறுமையில் போன பிறகு தான் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ததாக்கர அஹ்லுல் ஜன்னதி ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு வந்த பிறகு பேசிக் கொள்வார்களாம், நாம் ஏன் சொர்க்கத்திற்கு வந்தோம் தெரியுமா? ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசுவாங்களாம். தஃப்சீருடைய கிதாபுகளில் வருகிறது,
ஒருவர் சொல்லுவாராம், நான் இதை செய்ததன் காரணமாக, அதை செய்ததன் காரணமாக. இன்னொருத்தர் சொல்லுவாராம், நான் இந்த இபாதத் செய்தேனே அதன் காரணமாக. இருவரை பார்த்து அசரீர சப்தம் சொல்லப்படுமா? ரெண்டு பேரும் செய்தது சொன்னது தவறு. நீங்கள் இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டீர்களே, பிமுஜாலசத்தில் ஆகிரா, நல்ல மஜ்லிஸ்களிலே கலந்து கொண்டது தான் இங்கே உங்களை வந்து சேர்ப்பித்தது என்று அல்லாஹ் சொல்லுவான். நான் ஏன் சொல்லுகிறேன்? நமக்கு இந்த நல்ல மஜ்லிஸ்களிலே கலந்து சொல்லுகின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நாம் பாக்கியசாலிகள். எனவே நமக்காக யாரெல்லாம் துஆ செய்கின்றார்கள்? நாம் இங்கே வந்து அமர்ந்து விட்டோம், நம்மோடு இருக்கின்ற மலக்குமார்கள் ஆனந்தப்படுகின்றார்கள், நமக்கு தெரியவில்லை. நம்மோடு இருக்கின்ற மலக்குமார்கள் சொல்லுகின்றார்கள், நம்மை பார்த்து நமக்கு துஆ செய்கின்றார்கள். ஜாலஸ்தனா மஜ்லிஸல் கைர், ஆஹா இந்த அடியானுக்கு அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக, எங்களை பாவமான இடத்தில் அமர வைக்காமல் நல்ல இடத்தில் அமர வைத்து விட்டார். உன் இறைநேசரை பற்றி பேசுகின்ற இடத்தில் எங்களை அமர வைத்து விட்டார். யா அல்லாஹ் இவருக்கு நீ பரக்கத்தை தருவாயாக என்று நம்மோடு இருக்கின்ற மலக்குமார்கள் நமக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். என்ன காரணம்? நாம் வந்துவிட்டோம் என்று நினைக்கின்றோம். நம்மோடு இருக்கின்ற மலக்குமார்கள் இது போன்ற மஜ்லிஸிலே வருகின்ற பொழுது ஆனந்தப்படுகின்றார்கள், சந்தோஷப்படுகின்றார்கள். நாம் வர வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறோம். எங்கே அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குகிறதோ, எங்கே அல்லாஹ் சந்தோஷப்படுவானோ, யாரை பற்றி பேசினால் புகழ்ந்தால் அல்லாஹ் ஆனந்தப்படுவானோ அந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஒரே ஒரு கௌசுல் ஆலம் அவர்களை பற்றி நீங்கள் பேசுவதனால் யாரையெல்லாம் பற்றி பேசிவிட்டீர்கள் தெரியுமா? ஒரு கௌஸ் நாயகத்தை பற்றி பேசுகின்றீர்கள், அவ்வளவுதான். நாம் நினைச்சிட்டோம் இது வெறும் கௌஸ் நாயகத்துடைய மஜ்லிஸ் என்று நினைத்துக் கொண்டோம். கிடையாது. கௌஸ் நாயகத்திற்கு முன்னால், கௌஸ் நாயகத்துடைய காலத்தில் கியாமத் வரை வருகின்ற எல்லா அவுலியாக்களுடைய மஜ்லிஸ் கௌஸ் நாயகத்துடைய மஜ்லிஸ். மறந்து விடாதீர்கள். எல்லா அவுலியாக்களை பற்றி நாம் பேச முடியுமா? அவர்கள் அனைவருக்கும் உருசை கொண்டாட முடியுமா? அவர்கள் அனைவருக்கும் நினைவு நாளை கொண்டாட முடியுமா? கௌசுல் ஆலமை பற்றி பேசுங்கள். எல்லா அவுலியாக்களை பற்றி பேசிவிட்டீர்கள். எப்படி பெருமானாரை பற்றி பேசிவிட்டார்? மா சுத்திக நபியும் மினல் அன்பியாஇ மா சுத்திகது. நீங்கள் மற்ற நபிமார்களை பற்றி பேசவில்லை. 25 நபிமாருடைய பெயர் தான் குர்ஆனில் வந்திருக்கிறது. 26வது பேர் நமக்கு தெரியாது, 27வது பேர் நமக்கு தெரியாது. 1.25 லட்சம் நபிமார்களை எங்கே போய் தேடுவீர்கள்? ஒரே ஒரு முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பற்றி பேசுங்கள். எல்லா நபிமார்களை பற்றி பேசியவர்களாக ஆவீர்கள். அதே போன்று தான் உலகிலே எங்கெங்கே அவுலியாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எங்கே அவர்கள் மறைந்திருக்கிறார்கள், அவருடைய கபர் கூட நமக்கு தெரியாது. விரல் விட்டு எண்ணுகின்ற அவுலியாக்களை பற்றி தான் நமக்கு தெரியும். ஆனால் எல்லா அவுலியாக்களை பற்றி பேச வேண்டும். என்ன செய்வது? ஒரு கௌசுல் ஆலமை பற்றி பேசிவிட்டால் நீங்கள் எல்லா அவுலியாக்களை பற்றி பேசிவிட்டீர்கள். இதை நான் சொல்லவில்லை. அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரைசுல் அவுலியா, எந்த அவுலியாக்களின் தலைவரை பற்றி அவர்கள் வாழ்ந்த காலத்தில், அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு பின்னால் யாரும் இதுவரை எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வலி வாழுகின்றார் என்றால் அவருக்கு எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் தான் விதிவிலக்கு. அவர்களுடைய எதிரிகள் கூட அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாமா இப்னு தைமியா என்று சொல்லக்கூடியவர், எல்லாருக்கும் தெரியும் இப்னு தைமியாவை பற்றி. அவருடைய மாணவர் இப்ராஹிமே தௌரத்தி, அவருடைய மாணவர் இப்னு தைமியாவின் மாணவர் அல்லாமா இப்ராஹிம் தௌரத்தி எழுதுகின்றார்கள் தன் கிதாபிலே, கான இப்னு தைமியா யுர்சிலு நுதுரன் ஃபீ குல்லி ஆம் இலா ஷைக் அப்துல் காதிர் ஜீலானி மின திமஷ் இலா பக்தாத் லிஇத்ஆமில் தஆம். இப்னு தைமியா வருடம் ஒவ்வொரு ஆண்டும் ரபியுல் அவ்வலுடைய கடைசியிலே ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்களுடைய மதரசாவுக்கு உணவுகளை அனுப்பி வைப்பார். யாருங்க சொல்றது? செஞ்சது யாருங்க? நாம் அவருடைய முரீதீன்கள், நாம் அவருடைய முத்தகீதீன்கள். நாம் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. இப்னு தைமியா இந்த வேலையை செய்கிறார். ஒரு ஆண்டு கிடையாதுங்க, வருஷம் உணவுகளை கௌஸ் நாயகம் நடத்திய மதரசாவுள்ளே உள்ள மாணவர்களுக்கு அனுப்பி வைத்தார். ஏங்க? கௌஸ் நாயகத்துடைய துஆவை பெறுவதற்காக, அவருடைய அன்பை பெறுவதற்காக இதை செய்தவர் இப்னு தைமியா. மறந்து விடாதீர்கள். நான் ஏன் சொல்லுகிறேன்?
அப்படிப்பட்ட கௌசுல் ஆலமை பற்றி நாம் பேசுகின்றோம். யாரை எதிரிகளும் புகழ்ந்தார்களோ, யாரை எதிரிகளும் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு மறுக்கக்கூடியவர் யாரும் கிடையாது. லம் யுன்கிர் அஹதுன் விலாயத் கௌசுல் ஆலம். கௌசுல் ஆலம் வழி என்பதை உலகில் யாரும் இதுவரை மறுக்கவே இல்லை. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களும் எல்லாரும் அவர்களை குத்துபுல் அக்தாப் என்று சொல்லுகின்றார்கள், சையது சாதாத் என்று சொல்லுகின்றார்கள். அவர்களை பற்றி புகழ் மாலை பாடுகின்றார்கள். நாம் மட்டுமா புகழ் மாலை பாடுகின்றோம்? அதனால் கௌஸ் நாயகத்துடைய அந்தஸ்து. அவர்கள் ஒருவரை நீங்கள் புகழ்ந்து விட்டீர்கள், அஹ்லே பைத்துகளை புகழ்ந்து விட்டீர்கள். அவர்கள் அஹ்லே பைத், அவர்கள் ஒருவரை புகழ்ந்து விட்டீர்கள். எல்லா அவுலியாக்களை நீங்கள் புகழ்ந்து விட்டீர்கள். ஏன்? வலிமார்களின் தலைவர் அவர்கள் ஒருவரை நீங்கள் புகழ்ந்து விட்டீர்கள். அதனால் எல்லா உலமாக்களை நீங்கள் புகழ்ந்து விட்டீர்கள். ஏன்? அவர்கள் ஆலிமாகவும் இருந்தார்கள். அதனால் நாம் யோசிக்க வேண்டும், கௌசுல் ஆலம் எந்த பண்ணில் அவர்கள் காலை பதிக்கவில்லை. அவர்கள் வாழ்ந்த காலத்திலே எல்லாத்திலும் அவர்கள் தான் உயர்ந்திருந்தார்கள், ஷரியத்தினுடைய காலியாக இருந்தார்கள். அவர்கள் சொன்னால் தான் பகதாதிலே தீர்ப்புகள் செல்லும். எல்லா உலமாக்களும் ஏறத்தாழ 900 உலமாக்கள் அவருக்கு முன்னால் மாணவர்களாக மண்டியிட்டார்கள். அவர்கள் வெறும் ஆலிம்கள் கிடையாது. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் முஃப்திகள், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் காதிகள் என்று சொன்னால் எல்லாருக்கும் பாடம் நடத்துகின்ற ஆற்றல் கௌசுல் ஆலம் இடத்தில் இருந்தது என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும். அப்போ கௌசுல் ஆலமை பற்றி புகழ் மாலை பாடுகின்ற பொழுது நாம் சந்தோஷப்பட வேண்டும். யாரையும் பற்றி பேசலங்க, நம்முடைய நாதாவை பற்றி பேசுகின்றோம், நம்முடைய ஷஜராவுடைய ஷேகை பற்றி பேசுகின்றோம். யாரை கடந்து நாம் எந்த தரீகத்தை பார்க்க முடியாது, எந்த சில்சிலாவும் கௌசுல் ஆலமை கடந்து கிடையாது. அவர்களை பற்றி நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் கொஞ்சம் யோசிப்பார். அதனால் ஷைத்தான் இது போன்ற மஜ்லிஸ்களில் வருவதை தடுக்கத்தான் செய்வான். ஒரே ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். பெருமானார் சொன்னார்கள், கீலு, நீங்க பகல் நேரத்தில் கொஞ்ச நேரம் கைலூலா தூங்குங்க. நபி சொல்றான், ஃபைன்ன ஷைத்தான் லா யகீலு, ஷைத்தான் கைலூலா தூங்க மாட்டான். பெருமானார் சொல்லுகின்ற ஹதீஸ், பகல் நேரத்தில் கொஞ்சோடு நேரம் ஓய்வெடுங்க. கைலூலா லோஹருக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ கொஞ்ச நேரம் தூங்குங்க. பெருமானார் வாழ்நாள் முழுக்க கைலுல்லா தூங்கினார்கள். ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில் கடுமையான பத்ர் போரிலே பெருமானார் கொஞ்சம் ஓய்வெடுத்தார்கள் என்று வருகிறது. கைலுல்லாவுடைய தூக்கம். ஷைத்தான் இதை தூங்க மாட்டான், தூங்க விட மாட்டான். ஏன் தெரியுமா? ஷைத்தானுக்கு தெரியும், கைலுல்லா தூங்கிவிட்டால் இரவிலே வணங்கி விடுவார்கள், இரவிலே நின்று தொழுது விடுவார்கள், தஹஜ்ஜுக்கு அவர்கள் எழுந்திருப்பது லேசாகிவிடும், இரவிலே வணங்குவது லேசாகிவிடும். ஷைத்தான் இதை தெரிந்து வைத்திருக்கிறான். அதனால் அவனை வியாபாரத்திலே வேற ஏதாவது காரியத்திலே போட்டுவிட்டு அவனை கைலுல்லா தூங்க விட மாட்டான். பெருமானார் சொல்லுகின்றார்கள், ஒரு சின்ன தூக்கம் இதையே தூங்க விட மாட்டான். ஏங்க கொஞ்சோண்டு இரவிலே நின்று வணங்கி விடுவோம் என்று சொன்னால், இது போன்ற மஜ்லிஸ்களை எப்படி ஷைத்தான் நம்மை கலந்து கொள்ள விடுவான்? கண்டிப்பாக விடமாட்டான். ஏன்? அவனுக்கு தெரியும், இதிலே வந்து விட்டால் இவருடைய ஈமான் எல்லாம் அதிகரித்து விடும், இவருடைய ஈமானுடைய கூவத் வந்துவிடும், இந்த ஈமானிலே இஸ்திகாமத் வந்துவிடும், இவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பதிலே முஹப்பத் அதிகமாகிவிடும், ரசூலுடைய முஹப்பத் அதிகமாகிவிடும், இறை நேசருடைய முஹப்பத் அதிகமாகிவிடும், இவர்களை இந்த மஜ்லிஸுக்கு நான் அனுப்ப விடமாட்டேன் என்று ஷைத்தான் இது போன்ற மஜ்லிஸ்களிலே. அதனால் நாம் கலந்து கொள்ளுகின்ற மஜ்லிஸ் இருக்கிறது சாதாரண மஜ்லிஸ் கிடையாது. நாம் யாரை பற்றி பேசுகிறோமோ அவர்கள் பகதாதில் இருக்கிறார்கள் நினைக்காதீர்கள். சையதுனா முஜாஹித் பின் ஜபர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மாணவர் சொல்லுகின்றார்கள், மா மின் மையித்தின் யமூது இல்லா முஸ்ஸில லஹு ஜுலசாஉஹு. உலகிலே ஒரு மனிதன் மரணிக்க போகிறான் என்று சொன்னால், அவன் மரணிப்பதற்கு முன்னால் எத்தனை மஜ்லிஸ்களில் அவன் கலந்து கொண்டானோ அந்த மஜ்லிஸ்கள் அவனுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அதை யோசிச்சு பாருங்க. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி வார்த்தை, இல்லா உரித அலைஹி அஹ்லு ஜுலசாயிஹி. வாழ்நாளில் எத்தனை மஜ்லிஸ்களில் அவன் கலந்து கொண்டிருப்பான், எத்தனை ஜியாரத்துகள், எத்தனை அவுலியாக்களுடைய நியாத்துகள், மன்கபத்துகள், கசாயிதுகள், மௌலிது ஷரீஃபுகள் அவன் ஓதி இருப்பான், அவன் பாடி இருப்பான், பேசி இருப்பான். அத்தனை மஜ்லிஸ்களும் அவனுக்கு எடுத்து காட்டப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மஜ்லிஸ் நமக்கு காட்டப்படாதா? இது போன்ற எத்தனை மஜ்லிஸ்களில் நாம் கலந்து கொண்டோமோ அத்தனை மஜ்லிஸ்களும் நம்முடைய மரணத்துடைய நேரத்தில் நமக்கு காட்டப்படும். அதை பார்த்து தான் நாம் மரணிப்போம். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகின்றார்கள், இன் கான மின் அஹ்லி ஸிக்ர் வ மின் ஸிக்ர். அவன் நல்ல மஜ்லிஸில் கலந்து கொண்டான், அவன் நல்லவனோடு தான்
மரணிப்பான், நல்லவனோடு தான் எழுப்பப்படுவான். அவன் கெட்ட மஜ்லிஸ்களிலே பாவமான காரியத்தில் கலந்து கொண்டான் என்றால் அவன் அந்த பாவிகளோடு தான் எழுப்பப்படுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள்னா ஒரு சின்ன மஜ்லிஸில் கலந்து கொண்டு யார் யாரோடு நாம் எழுப்பப்பட போகிறோம், நம்முடைய குத்துபுகள் யாரெல்லாம், நம்முடைய முன்னோர்கள் யாரெல்லாம், அவர்களோடு நாம் இருக்க போகிறோம். அதற்கு எது காரணம்? இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டது காரணம். அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் நாம் கலந்து கொள்கின்றோம், யாரை பற்றி பேசுகின்றோம்? கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பேசுகிறோமே. நாம் நினைச்சுக்கிட்டோம் கௌசுல் ஆலமை நாம் புகழ்கிறோம். கௌஸ் நாயகம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நன்றாக காதிலே கேட்டுக்கொள்ளுங்கள். எப்பொழுது நம்ம கௌஸ் நாயகத்துடைய பேரை சொன்னாலும் சரி, ஒரு காலத்தில் எல்லாம் எழுந்தா யா முஹியத்தீன், உட்கார்ந்தா யா கௌஸ் என்று சொல்லுவார்கள். தூக்கத்தில் கூட ஏதாவது கொசு கடிச்சிருச்சு, எறும்பு கடிச்சிச்சுன்னா அவர்களுடைய நாவிலிருந்து தானா வந்துவிடும் யா கௌஸ் யா முஹியத்தீன் என்று. அந்த காலத்தில் நோய்கள் கிடையாது, சோதனைகள் கிடையாது, கஷ்டங்கள் கிடையாது என்று அந்த பெயர் குறைந்து விட்டது. ஹாஸ்பிட்டல்கள் அதிகமாகி விட்டது, நோய்கள் பரவி விட்டது. சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரை வயது வித்தியாசம் இல்லாமல் நோய்களிலே வாட்டி இருக்கிறோம். என்ன காரணம்? இறை நேசருடைய பெயரை சாத்தை விட்டும் நாம் தூரமாகி விட்டோம். அல்லாஹ் அவன் நம்மின் மீது பயத்தை சாட்டி விட்டான், நோயை சாட்டி விட்டான், கஷ்டத்தை சாட்டி விட்டான். அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டல் கிடையாதுங்க, வீட்டிலே தான் மருத்துவம். என்ன காரணம்? எதற்கெடுத்தாலும் ஒரு அவுலியாவுடைய பெயர். எழுந்தால் தூங்கினால் யா கௌஸ் என்று சொல்லுகின்ற காலம். இன்று போய் பாருங்க, பள்ளிவாசல்கள் பெயர்கள் அதிகமாக மஸ்ஜிது தக்வா, இப்பொழுது உள்ள காலத்தில் மஸ்ஜிது தக்வா, மஸ்ஜிதுல் மதீனா என்றெல்லாம் பெயரில் இருக்கிறது. ஒரு காலத்தில் தெருக்கு தெரு பள்ளிவாசல் மஸ்ஜிதே முஹியத்தீன். அவங்க வந்ததுனால தாங்க பள்ளிவாசல். வீட்டுல ஒரு வாசலிலே பேர் எழுதப்படுது, யாருங்க? இந்த வீட்டை கொடுத்தவருடைய பேர் இருக்கிறது. யாருங்க? இது அப்துல் ரஹ்மான் பாய் வீடு. ஏங்க? அவரு தாங்க அவருடைய சொத்தில் வந்த வீடுங்க இது. அப்ப வாப்பாவுடைய பேர் வாசலிலே பதிக்கப்படுகிறது. கொஞ்சோண்டு அரை இன்ச்சு இடத்தை கொடுத்துட்டு போனார், அவர் போன பிறகு அவர் பேர் கல்லிலே இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாரும் கொடுக்க முடியாது கௌசுல் ஆலம் கொடுத்தார்கள். இந்த தீனை யாராலும் கொடுக்க முடியாது, இந்த இஸ்லாத்தை யாராலும் கொடுக்க முடியாது, இந்த ஷரியத்தை யாராலும் கொடுக்க முடியாது. நம் உள்ளத்திலே இருக்கின்ற தக்வாவை நம்முடைய வாப்பா கொடுக்கவில்லை, நம் தந்தை கொடுக்கவில்லை, நம் தாய் கொடுக்கவில்லை, கௌசுல் ஆலம் போட்ட பிச்சை தான். இன்று நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கிறோம், அதிலே நமக்கு பயம் வருகிறது என்று சொன்னார். இறை நேசர்களை பிடித்து விட்டோம், நமக்கு என்ன கிடைத்தது என்று கேட்கின்றார்களே, போய் சொல்லுங்கள் அல்லாஹ் என்று சொல்லுகிற போது என் கண்ணிலே கண்ணீர் வருகிறது. இது கௌசுல் ஆலம் போட்ட பிச்சை. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது தானாக எங்களுக்கு முஹப்பத்திலே பிரியத்திலே கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. இது கௌஸ் நாயகம் போட்ட பிச்சை தான். இல்லை என்று சொன்னால் நாங்கள் நபியை பார்த்தோமா? இல்லையே. காலம் கடந்து விட்ட பிறகும் கூட உள்ளத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் கௌசுல் ஆலம். தெரிந்து கொள்ளுங்கள், நம்மளால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நம்மளால நெருங்க முடியல, நம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நம் கண்ட்ரோல்ல வைக்க முடியல. கௌஸ் நாயகம் பக்தாதில் இருந்து நம் உள்ளங்களை நம்முடைய அவர்களுடைய கண்ட்ரோலிலே வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? நம் உள்ளம் நம்முடையது கிடையாது, இது கௌஸ் நாயகத்துடையது. மறைந்து விடாது. அதனால் நான் சொல்ல வந்தது, கௌஸ் நாயகத்துடைய பேரை நாம் உச்சரிக்கும் போதெல்லாம் நமக்கு ஒன்று நினைவுக்கு வந்துவிட வேண்டும். என்ன தெரியுமா? கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு இதை சொல்லுகின்றார்கள், நான் சொல்லவில்லை, கௌஸ் நாயகமே சொல்றாங்க. லம் யகுல் அஹதுன் இஸ்மி பிகைரி இராததி. கௌசுல் ஆலமுடைய வார்த்தை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் கௌஸ் நாயகத்துடைய பேரை நாம் சொல்லுவோமோ, இந்த கௌஸ் நாயகத்துடைய சொல் நமக்கு முன்னால் வந்துவிட வேண்டும். என் விருப்பம் இல்லாமல், என்னுடைய அனுமதி இல்லாமல், என் நாட்டம் இல்லாமல் உலகில் யாரும் என் பெயரை சொல்லிவிட முடியாது. உலகில் எந்த மூலையிலும் என் பெயர் சொல்லப்படுகிறது என்றால் அவர் விரும்பி என் பெயரை சொல்லவில்லை, நான் விரும்பினேன் முதலில், அதனால் தான் அவர் பெயரை சொன்னார். இந்த கௌசுல் ஆலம் சொல்லுகின்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெயரை சொல்வதற்கே அவருடைய விருப்பம் வேண்டும் என்றால், பெயரை சொல்வதற்கே அவருடைய இஷாரா வேண்டும் என்றால், கூட்டம் நடத்துவதற்கு, மோலுது ஓதுவதற்கு, அவர்கள் பெயரிலே கந்தூரிகள் கொண்டாடுவதற்கு
அவர்கள் விருப்பம் இல்லாமல் நாம் நடத்திவிட முடியுமா? நம்ம நினைச்சிட்டோம், இங்க பர்மிஷன் கேட்டோம், வாங்கிட்டோம், வருஷம் போல நடத்திட்டோம். கிடையாதுங்க. கௌஸ் நாயகம் அனுமதி கொடுத்தார்கள் முதலிலே, அதற்கு பிறகுதான் எல்லாரும் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இல்லை என்று சொன்னால் அவங்க அனுமதி கொடுக்கணும்னா யாருமே அனுமதி கொடுக்க மாட்டாங்க, நினைச்சுக்கோங்க. இது கௌசுல் ஆலம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. அதனால் நல்ல மஜ்லிஸுகள், நான் இன்று பேச வந்ததெல்லாம் கௌஸ் நாயகத்தில் கலந்து கொள்ளுகின்ற அந்த மஜ்லிஸின் உயர்வு என்ன? கௌஸ் நாயகம் யார் என்று தெரிந்தால், அதில் கலந்து கொள்ளுகின்ற மஜ்லிஸின் உயர்வு தெரிந்தால்தான் நாம் அந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்வோம். அபூ பஹீஸா அல் ஃபஸாரி என்று சொல்லுகின்ற ஒரு சஹாபிய ரசூல் நபியிடத்தில் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், மஷ்ஷைஉல் லதி லா யஹில்லு மன்ஹு, இந்த உலகில் ஒருவன் எதை தடுக்க கூடாது யா ரசூலல்லாஹ்? சஹாபி கேட்கின்றார்கள், லா யஹில்லு மன்ஹு, ஒரு மனிதன், அவன் முஸ்லிமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், ஒருவனுக்கு எதை தடுக்க கூடாது யா ரசூலல்லாஹ்? இன்று அனைத்து உரிமைகளும் தடுக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. சஹாபி கேட்கின்றார்கள், எல்லாருக்கும் பொதுவான வஸ்து எது யா ரசூலல்லாஹ்? நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் தான் அனைவருக்கும் பொதுவானவர்கள், நீங்கள் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் ஆக வந்தீர்கள். வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா. இந்த குர்ஆன் பொதுவானது, நபி பொதுவானவர்கள், கௌசுல் ஆலமும் பொதுவானவர்கள். பாவிகளுக்கும் நல்லவருக்கும் வேறுபாடு இல்லாமல் உலகிலே அனைவருக்கும் கௌசுல் ஆலம் ஒரே ஒரு குதுப் அவர்கள் தான், ஒரே ஒரு வலி அவர்கள் தான். யாருக்கும் வேறுபாடு கிடையாது. நான் நல்லவருக்கு மட்டும் என்று கௌசுல் ஆலம் சொல்லவில்லை, பாவிகளுக்கும் நான் தான், கெட்டவனுக்கும் நான் தான், தொழக்கூடியவனுக்கும் நான் தான், தொழுவாதவனுக்கும் நான் தான், என்னை புகழ்ந்தவனுக்கும் நான் தான், என்னை பேசாதவனுக்கும் நான் தான். அவன் என்னை புகழட்டும் புகழாமல் போகட்டும், நான் அவனுக்காக இருக்கிறேன். யாருங்க சொல்லுவா? கௌசுல் ஆலமை தவிர யாரும் சொல்ல முடியாது. அதனால் தான் சஹாபி கேட்டார்கள், மஷ்ஷைஉல் லதி லா யஹில்லு மன்ஹு, யா ரசூலுல்லாஹ், எதை யாரும் தடுக்க கூடாது. பெருமானார் முதல்ல என்ன தெரியுமா சொன்னார்கள்? அல் மாவு, தண்ணீர். ஹதீஸில் வருகின்ற ஒரு வார்த்தை. யாருக்கும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு வஸ்து தண்ணீர். யாரு கேட்டாலும் கொடுத்துருங்க, வேறுபாடு பார்க்காதீங்க. தண்ணீர் பொதுவான வஸ்து. அஃதலு ஸதகத்தி அல்மா, நீங்கள் கொடுக்கின்ற தான தர்மத்திலே சிறந்தது தண்ணீர் என்றார்கள் பெருமானார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம் கொடுக்கிற தண்ணீர் சதகாவில் உயர்ந்தது என்றால், இங்கே பேசப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் சதகாவை விட உயர்ந்த ஒரு வார்த்தை. ஏங்க இந்த மஜ்லிஸ் காரணம்? பெருமானார் எப்பொழுது தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்களோ, சஹாபாக்கள் போய் நின்றாங்க. யார சொல்லலாம்? தசத்தகு, நீங்கள் சதகா கொடுங்கன்னு சொல்லிட்டீங்க, எங்ககிட்ட காசு பணம் இல்லை, யார சொல்லலாம், என்ன செய்வது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காசு பணங்களை கொடுங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், ஒரு முஸ்லிமுடைய வயிற்றை உணவை கொண்டு நிரப்புங்கள். அவர் சந்தோஷப்பட்டால் நான் சந்தோஷப்படுகின்றேன். கௌசுல் ஆலம் சொல்லுகின்றார்கள், இவ்வளவு உயர்ந்ததுக்கு போன பிறகு நான் எந்த அமலில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்று தேடி பார்த்து, கௌசுல் ஆலமுடைய குத்துபாத்திலே கிதாபில் இருக்கிறது, போய் தேடி பாருங்கள். ஃபவஜத்து, நான் தேடி தேடி பார்த்தேன். தொழுகையில் அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றானா? நோன்பில் அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றானா? எதில் அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான்? தேடி தேடி பார்த்தேன். எனக்கு ஒரே ஒரு அமல் தான் கிடைத்தது. அல்லாஹ்வை திருப்திப்படுத்த ஆசைப்படுகின்றீர்களா? அல்லாஹ்வை வெகு விரைவாக சந்தோஷப்படுத்த வேண்டுமா? ஒரு அமல் செய்யுங்கள், அல்லாஹ் உங்கள் மேல் ராதியாகி விடுவான், நபி ராதியாகி விடுவார்கள். சொல்லக்கூடியவர்கள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு. என்னங்க அமல்? ஃபவஜத்து ரிதல்லாஹி ஃபீ இத்ஆமித் தாம். சாப்பாடு கொடுக்கிறோமே, இந்த சாப்பாடு கொடுப்பதில் தான் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நான் பெற்றுக்கொண்டேன். யாருங்க சொல்றா? கௌஸ் நாயகம் சொல்லுகிறார். சாப்பாடு கொடுக்கிறது. அதனால தாங்க கௌஸ் நாயகத்துடைய பேர்ல ஃபாத்தியா ஓதி கந்தூரிகள் ஆங்காங்கே நேர்ச்சைகள் கொடுக்கப்படுகிறது. என்ன காரணம்? இத்தாமுத்தாம். இது கௌஸ் நாயகம் சொன்னார். இது தான் உயர்ந்த அமல், நான் பெற்றுக்கொண்டேன். கௌஸ் நாயகம் சொல்லுகின்றார்கள். நான் எதற்காக சொல்லுகின்றேன்? சஹாபாக்கள் போய் கேட்கின்றார்கள், யார் சொல்லலாம், தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, எங்களிடத்தில் இல்லையே, என்ன செய்வது? பெருமானார் ஒரு வார்த்தை சொன்னார்கள். அதுதான் இந்த பயான்களுக்கு காரணம், அதுதான் இது போன்ற மஜ்லிஸ்களுக்கு காரணம். ஃபைல்லம் தஜித், காசு பணம் இல்லையா, வருத்தப்படாதீங்க. ஃபபி கலிமத்தின் தையிபா, நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். நீங்கள் சொல்ற நல்ல வார்த்தை யாருக்காவது போய் சேர்ந்துருச்சு, இது உயர்ந்த சதகா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ 11 நாள் பயான் நடக்குது.
ஃபபி கலிமத்தின் தையிபா, இங்கே ஜிஸ்மானி கிஸாவும் கொடுக்கப்படுகிறது, ரூஹானி கிஸாவும் கொடுக்கப்படுகிறது. ஜிஸ்மானியை நாம் தருகிறோம், ரூஹானியை கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தருவார்கள். அவர்களுடைய அந்தஸ்துல தருவாருங்க. என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் கவனிப்பேன். இது ஏன் என்னுடைய வீட்டினுடைய ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்து கலந்துட்டீங்கன்னா நான் உபசரிப்பேன். ஏங்க கூப்பிட்டது நானு, மஜ்லிஸ் என்னுடைய பெயரு, என்னுடைய அழைப்பு. இந்த அழைப்பில் நான் கூப்பிட்டு நீங்கள் வரவில்லை, அவர் கூப்பிட்டு வரவில்லை. இங்கே மஜ்லிஸை நடத்தக்கூடியவர்கள் ஒரே ஒருவர் தான் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு. அவர்களுடைய இடத்திற்கு நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள். ஒருவன் அவன் அந்தஸ்துக்கு தருவான் என்றால் கௌசுல் ஆலம் அவர்கள் அந்தஸ்துக்கு தருவார்கள். அவங்களால் என்னங்க தர முடியாது? இறைநேசர்கள் எதை தருவார்கள் என்று கேட்கக்கூடியவர்களே, அற்பமான துன்யாவை அவர்கள் தரமாட்டார்கள். ஜுனைதே பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் அமர்ந்திருக்கிறார்கள். காசு தேவைப்பட்டது, பக்கத்திலே பணக்காரர் இருந்தார்கள். கேட்டார்கள் பணக்காரரிடத்தில் காசை கொடுங்கள் என்று. பணக்காரரிடத்தில் காசை கொடுங்கள் என்று கேட்டார்கள், கொடுத்தார்கள், முடிஞ்சிருச்சு. பணக்காரங்கள்லாம் ஜுனைதே பக்தாதி இமாம் கிட்ட கேட்டாங்க, நீங்க தான் எதை கேட்கனாலும் அல்லாஹ் கிட்ட கேட்கணும், அல்லாஹ் கிட்ட கேட்கணும்னு சொன்னீங்க, காசு வேணும்னு என்கிட்ட கேட்கிறீங்களே, உங்களுக்கு காசு தேவை அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டியது, ஏன் எங்க கிட்ட கேட்டீங்க? பணக்காரர்கள் கேட்டார்கள். ஜுனைதே பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களே, இந்த அற்பமான விஷயத்தை அற்பமானவரிடத்தில் நான் கேட்பேன், உயர்ந்த அல்லாஹ்விடத்தில் அற்பமானதை நான் கேட்க மாட்டேன் என்றார்கள் ஜுனைதே பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி. உலகம் சாதாரணமான வஸ்துங்க, அது உன்னை போன்ற அற்பமானவரிடத்தில் தான் நான் கேட்பேன். ஜுனைதே பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். நான் ஏன் சொல்லுகிறேன்? அவுலியாக்கள் துன்யாவை கொடுப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். துன்யா அற்பமானது. நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, வந்தை தீரும். கௌசுல் ஆலம் எதை தெரியுமா கொடுப்பார்கள்? அவுலியாக்களால் எதை தெரியுமா கொடுக்க முடியும்? அல்லாஹ்வையே கொடுக்க முடியும். அவர்களுக்கு இந்த துன்யா போய் கொடுக்க முடியாதுங்க, சாதாரண விஷயம். அதனால் பெருமானார் சொன்னார்கள், உலகில் தடுக்கக்கூடாத வஸ்து தண்ணீர் என்றார். கொஞ்சம் யோசிப்பார். தண்ணீரை யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அடுத்து சஹாபி கேட்டாங்க, மஷை உள்ளதி லா யஹில்லு மனுஹு யா ரசூலுல்லாஹ், தண்ணீருக்கு பிறகு தடுக்கக்கூடாத வஸ்து எது துன்யாவிலே? பெருமானார் சொன்னார்கள், அல் மில்ஹு, உப்பு. சாப்பாடுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. உப்பு இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட முடியாது. பெருமானார் சொன்னார்கள், இந்த உப்பு தான் இந்த உணவையே அழகுபடுத்துகிறது. இந்த உப்பை யாருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, கேட்டா கொடுத்துருங்க. ஒரு மனுஷன் உப்பை கொடுத்துட்டாங்களா யாருக்காவது? அவர் உப்பை போட்டு சமைத்தார். ஹதீஸிலே வருகின்ற வார்த்தையை சொல்லுகின்றேன். அந்த உப்பை சமைத்த பிறகு யாருக்கெல்லாம் சதகாக்கள் செய்யப்படுமோ, யாரெல்லாம் சாப்பிடுவார்களோ அத்தனை பேருடைய நன்மை உப்பு கொடுத்தவருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சோண்டு உப்பை கொடுத்துட்டீங்க, அதை சாப்பிட்டவருடைய நன்மை நீங்க வாங்கிட்டீங்க. இங்க கௌசுல் ஆலமை பற்றி பேசப்படுவதற்கு காரணமாக இருக்கிறீர்களே, இதுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும்? இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப உப்பை தடுக்க கூடாதுன்ட்டாங்க. உலகத்தின் உணவுக்கு தேவைப்படுகின்ற உப்பை தடுக்க கூடாது. நாமெல்லாம் ஈமானோடு இருக்க வேண்டும் என்றால் கௌசுல் ஆலம் தேவை. அந்த மஜ்லிஸ் எப்படிங்க தடுக்கிறது? நமக்கு ஈமான் இருக்கிறதா? உள்ளத்துல நல்லா நினைச்சுக்கோங்க, கௌசுல் ஆலம் இருக்கிறார்கள். எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? பாவம் செய்கின்ற பொழுது உங்கள் உள்ளத்தில் ஒரு பயம் வருதான்னு பாருங்க. யாரோ உங்களை கையை பிடிச்சி இழுக்கிறாங்களா பாருங்க, கௌசுல் ஆலம் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்க. இல்லைன்னா மற்றவர்களை மாதிரி நாம பாவம் செஞ்சுட்டு ரோட்ல சுத்துவோங்க. பெருமானார் சொன்னார்கள், தஜாஃபு அன் தம்பி சகி, கொடை வள்ளல் உலகத்துல காசு பணத்தை கொடுக்குறான அவன் பாவம் செஞ்சா கண்டுக்காம போடுங்க. ஹதீஸுங்க, தஜாஃபு அன் தம்பி சகி, கொடை வள்ளல் காசு பணத்தை கொடுக்கிறவன் ஏதாவது தப்பு செஞ்சா அவனை போய் தடுக்காதீங்க, நீங்க ஓரம் போயிடுங்க. ஏன் தெரியுமா? ஹதீஸை சொல்லுகின்றார்கள் பெருமானார், ஃபைன்னல்லாஹ் ஆகிதுன் பியதிஹி குல்லமா அகர, அவன் பாவம் செய்ய போகும்போதெல்லாம் அல்லாஹ் அவன் கையை பிடித்து இழுக்கிறான். அல்லாஹ் அவன் கையை பிடித்து இழுக்கின்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாரு கையை யாருங்க பிடிக்கிறா? சகி பாவம் செய்யறான், அவன் கையை பிடிச்சு அல்லாஹ் இழுக்கின்றான். அதனால சகி விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள். அஸ்ஸகியு ஹபீபுல்லாஹ், காசு பணத்தை கொடுக்கிறோம் அல்லாஹ்வின் நேசர். வலவ் கான ஃபாசிகா, அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி. வல் பகீலு அதுவுல்லாஹ், கஞ்சன் அல்லாஹ்வின் எதிரி. வலவ் கான ஆபிதா, அவன் எவ்வளவு பெரிய வணக்கசாலியா இருந்தாலும் சரி.
கொஞ்சோண்டு காசு பணத்தை கொடுத்து விட்டால் அவன் சஃபி ஆகிவிட்டான், அவன் ஹபீபுல்லாவாக ஆகிவிட்டான், அவன் பாவத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள், அல்லாஹ் அவன் கையை பிடித்து இழுக்கிறான் என்று சொன்னால் உலகத்திலே ஒரே ஒரு சஃபி சையதுனா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு. ஏன் கௌசுல் ஆலம் காசை கொடுக்கவில்லை, பணத்தை கொடுக்கவில்லை, ஈமானை பங்கு வைத்திருக்கிறார்கள். உலகிலே எல்லா மக்களுக்கும் ஈமானை கொடுத்திருக்கிறார்கள், ஷரியத்தை கொடுத்திருக்கிறார்கள், தரீகத்தை கொடுத்திருக்கிறார்கள், ஹகீகத்தை கொடுத்திருக்கிறார்கள், மாரிஃபத்தை கொடுத்திருக்கிறார்கள். நம் உள்ளத்திலே இருக்கிறது தக்வா, அந்த தக்வாவை கொடுத்தவர்கள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு. அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, உங்களுக்கு எங்கேயாவது சாப்பிட வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா யார் வீட்டில் போய் தெரியுமா சாப்பிடணும்? பெருமானார் சொல்றாங்க, தாமு சகையி ஷிஃபாஉன். ஒரு கொடைவள்ளல் சாப்பாடு போடுறாருன்னா மறுக்காம போய் சாப்பிடுங்க. அவர் வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டில் ஷிஃபா இருக்கிறது. ஓஸ் நாயங்க ஷிஃபா தருவாங்களான்னு கேட்கிறேன். ஓஸ்ல ஆலம் நோய்களை போக்கிடுவாங்களா? ஆமாங்க, ஜுரத்தையே காய்ச்சல்லாம் போக்க மாட்டாங்க. உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிஃபாக்க போக்குவாங்க, குஃப்ரை போக்குவாங்க, பிதாத்தை போக்குவாங்க, இர்திதாதை போக்குவாங்க, நாம் செய்கின்ற பாவத்தை போக்குவார்கள். இதுதான் பெரிய நோய். டாக்டர் இந்த சின்ன சின்ன நோய்களை போக்கிடுவாங்க, இதை கௌசுல் ஆலம் செய்ய மாட்டாங்க. யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாது, ஏன் அவனுக்கும் தெரியாத ஒரு பாவம், அதை போக்கக்கூடியவர் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு. நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிஃபாக், நயவஞ்சகத்தனம், சஹாபாக்கள் எல்லாம் பயப்படுகின்ற நிஃபாக்கை போக்கக்கூடிய சக்தி கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு இடத்தில் இருந்தது. அதனால தான் பெருமானார் சொன்னார்கள், தாமு சஃபி ஷிஃபாஉன். ஒரு கொடை வள்ளல் சாப்பாடு போட்டா போய் சாப்பிட்டுக்கோங்க, அதிலே ஷிஃபா இருக்கிறது. தாமுல் பகீலி தாவுன். கஞ்சன் சாப்பாடு கொடுத்தா போய் சாப்பிடாதீங்க, அதில் நோய் இருக்கிறது என்றார்கள் பெருமானார். எங்கெல்லாம் ஹவுஸ் நாயகத்துடைய பேரிலே ஃபாத்திஹாக்கள் நடைபெறுகிறதோ, கந்தூரிகள் நடைபெறுகிறதோ போய் சாப்பிட்டுக்கோங்க. ஏங்க சஃபி ஹவுஸ் நாயகம் கொடுக்கிற சாப்பாடு இது ஷிஃபா, எனக்கு மட்டும் ஷிஃபா கிடையாது, கியாமத் வரை வருகின்ற என் காந்தானுடைய ஷிஃபா இந்த சாப்பாட்டில் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். அதனால் அப்படிப்பட்ட பாக்கியமான மஜ்லிஸில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். அதனால சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஹவுஸ் நாயகத்தை எப்படிங்க நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும்? எப்படிங்க அவங்களை அறிந்து கொண்டது? சாதாரண ஒரு வலியுடைய அந்தஸ்தை புரிய முடியாது, ஏன் ஒரு மூமினை புரிய முடியாது. பெருமானார் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய கொலையை விட, அவனை கேவலப்படுத்துவதை விட அல்லாஹ்விடத்தில் காபாவை இடிப்பது பரவாயில்லை. லஸவாலு துன்யா அஹ்வனு இன்தல்லாஹி மின் கத்லி ரஜுலி முஸ்லிம். இந்த துன்யாவில் இருந்தாலும் அல்லாஹ் கவலைப்பட மாட்டான். ஒரு மூமின் கேவலப்படுத்தப்பட்டால் அல்லாஹ்வால் தாங்க முடியாது. இந்த காபா இடிக்கப்பட்டாலும் ஹுர்மத்துல் மூமினி அஅலமு இன்தல்லாஹ் மின் ஹுர்மத்தில் காபா. காபாவை லட்சக்கணக்கான காசு பணங்கள் செய்து தவாப் செய்து காபாவை முத்தமிடுவதற்காக, ஹஜ் என்ற நன்மையை செய்வதற்காக லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகின்ற காபாவுடைய கண்ணியத்தை விட ஒரு சாதாரண மூமின், அவன் பாவம் செய்யட்டும், அவன் தொழுகட்டும், தொழுகாமல் போகட்டும், அந்த மூமினுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது என்றால் பல மூமின்கள் சேர்ந்தாலும் ஒரு வலியாக முடியாது, பல வலிகள் சேர்ந்தாலும் ஒரு ஹவுஸ் ஆக முடியாது. அந்த ஹவுஸுக்கெல்லாம் தலைவராகிய அந்த ஹவுஸ் நாயகத்தின் அந்தஸ்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஒரு மூமினுடைய அந்தஸ்தை புரிய முடியாது. ஹவுஸ் நாயகத்துடைய அந்தஸ்தை பற்றி எத்தனை நாட்கள் பேசுறதுங்க? 11 நாள் பத்துமா? 11 வருஷமானாலும் ஹவுஸ் நாயகம் பேசப்பட்டு கொண்டே இருப்பார்கள். உலகம் எதுவரை இருக்கும் தெரியுமா? ஹவுஸ் ஆலம் பேசப்படுகின்ற வரை உலகம் இருக்கும். அவர்களை பற்றி போற்றப்படுகின்ற வரை இந்த உலகம் இருக்கத்தான் செய்யும். அதற்கு பிறகு உலகத்திற்கு கேரண்டி கிடையாது. அதனால் கௌசுல் ஆலமை புரிந்து கொள்ள வேண்டும். என்னங்க செய்யறது? ஒருத்தருடைய உயர்வை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு இடம் இருக்கிறது. இது பொதுவான காயிதாவை நான் சொல்லுகின்றேன். சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கௌஸ் நாயகத்துடைய இமாம், ஹம்பலி மதஹபின் தலைவர். கௌஸ் நாயகம் யாருடைய மதஹபை பின்பற்றி வாழ்நாள் முழுக்க தொழுதார்களோ, ஹம்பலி மதஹபின் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுடைய அகீதா என்ன தெரியுமா? அவங்களுடைய மகன் அப்துல்லா பின் அஹ்மத் சொல்லுகின்றார், 10 லட்சம் ஹதீஸுக்கு சொந்தக்காரன் வாப்பா. 10 லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் இரவிலே ஒரு அமல் செய்யாமல் தூங்கியது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ரூமிலே போய் பார்க்கின்றேன், என் தந்தை என்ன செய்கிறார். ஒரு பெட்டியை துறக்கின்றார், பெருமானாருடைய 3 முடிகள் இருக்கிறது, எடுக்கிறார், கண்ணில் வைக்கிறார், இங்கே வைக்கிறார், நாவில் வைக்கிறார், வைத்து விட்டு முத்தம் கொஞ்சம் விட்டு அமர்த்து விடுகிறார். 10 லட்சம் ஹதீஸை மனனம் செய்தவர்கள் தஃபன் செய்யப்படுகின்ற பொழுது அந்த முடியோடு தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் கௌசுல் ஆலமுடைய இமாம். அவங்க சேலஞ்ச் பண்ணாங்க. யாரெல்லாம் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று அவர்கள் காலத்தில் சொன்னார்களோ அவங்க முன்னாடியே சையதுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் சேலஞ்ச் பண்ணாங்க. நான் ஹக்ல இருக்கிறேன், என்கிட்ட நிரூபிக்கிறது எல்லா ஆதாரத்தையும் காட்டிட்டேன், கடைசியில் ஒரு ஆதாரம் நான் வைக்கிறேன்.
இந்த ஆதாரத்தை எல்லாரும் பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் இந்த ஆதாரம் பொதுவான ஆதாரம். அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்ன ஆதாரம். எதிரிகளை பார்த்து சொன்னார்கள், பைனனா வ பைனகும் அல் ஜனாயிஸு, நான் ஹக்கில் இருக்கிறேனா நீங்கள் ஹக்கில் இருக்கிறீர்களா பார்க்கிறதுக்கு கடைசி சந்தர்ப்பம் என் ஜனாசாவை பார்த்துக்கோங்க. ஒருத்தர் ஹக்கில் இருக்கிறார், ஒருத்தர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர், பார்ப்பதற்கு எங்கெங்க பார்க்கிறது? ஜனாசாவை பார்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு கடைசி சான்ஸ். ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹுடைய ஜனாசா மதீனாவில் வருகிறது. பெருமானார் கால் தூக்கி தூக்கி நடக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இப்படி நீங்கள் நடந்து பார்க்கவே இல்லையே, எங்கே காலை வைப்பது? கால் வைத்த இடத்திலே மலக்கு இருக்கின்றாரே, 70,000 மலக்குகள் கலந்து கொண்டார்கள் சப்பிலே, எங்கே நான் நடப்பது என்று தெரியவில்லையே. பெருமானார் சொன்னார்கள், ஸஅத் பின் முஆத் அல்லாஹ்விடத்தில் வெற்றியை பெற்றார்கள். அர்ஷ் ஆடியது. இஹ்தஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌதி ஸஅத் பின் முஆத். இறைநேசர்களால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய அர்ஷை ஆட வைக்க முடியும். நம்ம இறந்து போனா அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடுவாங்க? ஸஅத் பின் முஆத் மரணித்தார்கள், அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடியது. சொன்னவர்கள் பெருமானார். ஜனாசா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் அல்லாஹ்விடத்தில் நேசம் பெற்று விட்டார், பார்க்கணும். என்னங்க செய்யறது? ஜனாசாவை பார்த்துக்கோங்க. நமக்கெல்லாம் நம் கண்ணுக்கு முன்னால் தெரிவது நம் ஷேக நாயகத்துடைய ஜனாசா. நாம் எல்லாம் அதில் கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜனாசாவுடைய காட்சி என்றும் நம் கண்களிலே எல்லாருக்கும் மறக்காமல் நினைவாக இருக்கிறது. சாட்சியாக சொல்லுங்க, அந்த ஜனாசாவை திரும்ப ரிப்பீட் பண்ண முடியுமா? யாராவது பார்க்க முடியுமா? என்ன காரணம்? இறந்து போன பிறகு நம்முடைய உள்ளங்களை ஹயாத்தாக்குகின்றார்கள். அல்லாஹு அல்லாஹு என்று சொல்லி மரணித்த பிறகு ஜனாசாவை பார்த்து அனைவரும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகிறார் என்றால் அந்த ஜனாசா சொல்லிக் கொண்டே செல்கிறது. முரீதுகளே, என்னை மரணித்தவர்கள் நினைக்காதீர்கள், நான் மற்றவர்களை போல கிடையாது, மரணித்த பிறகும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு ஆதாரம் என்ன? உங்கள் உதடுகள் கிடைக்கிறது, உங்கள் உள்ளத்திலே ஈமானுடைய துடிப்புகள் இருக்கிறது. அந்த துடிப்புக்கு காரணம் நான் தான். ஒவ்வொரு ஜனாசாவும் சொல்லுகிறது. அஹ்மது இப்னு ஹம்பல் சேலஞ்ச் பண்ணாங்க. ஹௌசுல் ஆலமுடைய இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல். அஹ்மது இப்னு ஹம்பல் மரணித்து போய்விட்டார்கள். ஜனாசா போகிறது. சியர் ஆலாமின் நுபலா போன்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, போய் பாருங்க. 8 லட்சம் பேர் ஜனாசா கலந்துக்கிட்டாங்க. ஜனாசாவால் தூக்கிட்டு போக முடியல. ஜனாசா கை மாறுகிறது. பார்த்த 5000 யூதர்கள் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள், பார்த்த 5000 நஸ்ரானிகள் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள், பார்த்த 5000 மஜூசிகள் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். இது போன்ற ஜனாசாவை நாங்கள் பார்த்ததே கிடையாது, முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். கலிமா சொல். நான் ஏன் சொல்லுகிறேன்? ஒருத்தர் அல்லாஹ்விடத்தில் வலி என்று சொன்னால் அவருடைய ஜனாசா தான். இப்போ அஹ்மது இப்னு ஹம்பலுடைய ஜனாசா, இப்போ ஹௌசுல் ஆலமுடைய ஜனாசா எப்படிங்க? யோசிப்பார், அந்த காட்சி எப்படி இருக்கும்? பகதாத் குலுங்கி விட்டது. முஷ்ரிக்கீன்கள் கலிமா சொல்லிவிட்டார்கள். யாருடைய வீட்டை கௌசுல் ஆலமுடைய ஜனாசா கடந்து சொல்லதோ அதற்கு முன்னால் அவர் முஷ்ரிக்காக காபிராக இருந்தார். அந்த ஜனாசா கடந்து போகின்ற பொழுது பார்த்தது ஜனாசாவை தான், கலிமா சொல்லி முஸ்லிமாகவில்லை, அந்த காலத்தின் வழியாக மாறிவிட்டார். கொஞ்சம் யோசிப்பார். ஜனாசா, அந்த கௌசுல் ஆலமை பற்றி பேசுகிறோம். எனவே யாரெல்லாம் நம் கௌசுல் ஆலமை, நம்முடைய அவுலியாக்களை, நேசர்களை பற்றி குறை சொன்னார்கள் என்றால் அவரிடத்தில் போய் சொல்லுங்கள். ஜனாசா, உங்களுக்கும் நமக்கும் மத்தியில் வேறுபாடே ஜனாசாவில் தான் இருக்கிறது. அந்த ஜனாசாவுடைய ஹக்கானியத்தை வைத்துத்தான் இவர் நல்லவர், இவர் உயர்ந்தவர் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இதை நான் சொல்லவில்லை, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எனவே அவர்கள் கௌசுல் ஆலமை பற்றி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பேசுகிறோம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால்தான் சஹாபாக்கள், இந்த உலகிலே யார் வாழுவார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவுலியாக்களுடைய எதிர்ப்பை வைத்து நம்மால் எப்படிங்க வாழ முடியும்? ஒரே ஒரு பள்ளி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் போடுகின்ற பொழுது போய் ஊதுச்சுங்க. எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களும் போய் தன்னுடைய நாவால் தண்ணீரை கொண்டு போய் அணைத்தது. ஹஜ்ரத் இப்ராஹிம் கலீலுல்லா, அல்லாஹ்வின் நேசர், நெருப்பு குண்டத்தில் இருக்கின்ற பொழுது நான் அமைதியாக இருப்பதா? ஒவ்வொரு வஸ்துவும் பிராணியும் தன்னால் முடிந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் நெருப்பு மேல் தண்ணீரை போட்டது. எல்லாரும் உதவி செய்தது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குமார்கள் ஓடி வந்தார்கள். அவர்களால் ஒரு இடத்தில் முடியவில்லை. உலகிலே ஒரே ஒரு வஸ்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக இருந்தது என்று சொன்னால் பல்லி. இன்னைக்கு பல்லி பார்க்கிறோம் பாருங்க. பல்லி தப்சீர் இப்னு கஸீர் போன்றதுல, குர்துபி போன்றதுல இந்த செய்தி வருகிறது. பல்லி அது போய் நெருப்பை ஊதுச்சான்.
நெருப்பு கூட்டுறதுக்காக. இப்ராஹிம் கலீல் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் இருக்கிறார்கள். அந்த நெருப்பு அதிகப்படுத்துவதற்காக பல்லி போய் ஊதுச்சான். ஒரு பல்லி ஊதுச்சுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல எல்லா பல்லி கிடையாது, ஊதியது ஒரு பல்லி. யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. பெருமானார் சொல்லுகின்றார்கள், சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ், மன் கதல வஸ்கன் லர்பத்தன் ஃபலஹு மியது ஹஸனா. எங்கயாவது பல்லியை பார்த்துட்டீங்க, ஒரே அடியில் அடிச்சிட்டீங்க, உங்களுக்கு 100 நன்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பல்லி ஊதுச்சுங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல. நபி சொல்றாங்க, எந்த பல்லியை பார்த்தாலும் விட்டுறாதீங்க, ஒரு அடியில் அடித்தால் 100 நன்மை. ஏங்க? அந்த பல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக இருந்தால் உலகில் கடைசி வரை வருகின்ற ஒவ்வொரு பல்லியும் அது நபிமார்களுக்கு, இறைநேசர்களுக்கு எதிரானது. அது வாழ்வதற்கு தகுதியானது கிடையாது. உலகில் அது அழிக்கப்பட வேண்டும், மரணிக்கப்பட வேண்டும். அதை எங்கு பார்த்தாலும் நீங்கள் அடித்தால் உங்களுக்கு நன்மை என்றார்கள் பெருமானார். ஒரு நன்மை சொல்லலாங்க, 100 நன்மைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது பெருமானார் சொல்லுகின்றாரு. வேற எதுக்குங்க பல்லி அடிக்கணும்? பல்லி அடிக்கிறது வேற எந்த காரணமும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக செயல்பட்டார். ஹுதுஹுதுன்னு சொல்லி ஒரு பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹெல்ப்பா இருந்துச்சுங்க. குர்ஆன்ல வருதுங்க அந்த ஹுதுஹுது பறவை பத்தி. தூதுவரா இருந்துச்சு. அங்க போவோம், இங்க போவோம், அங்க நடக்கிறத வந்து சொல்லும். அந்த ஒரு பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு விசுவாசமாக இருந்துச்சு. பெருமானார் சொல்லிட்டாங்க, நஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கத்லில் ஹுதுஹுதி. எங்கயாவது ஹுதுஹுது பறவையை பார்த்தீங்கன்னா அடிச்சிடாதீங்க, கொலை பண்ணாதீங்க. ஏங்க? இந்த ஹுதுஹுதுடைய முன்னால் ஒரு ஹுதுஹுது தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு விசுவாசமாக இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரோ நம் முன்னோர்களில் ஒருவர் நல்லது செய்தார், அதனால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். யாரோ ஒருவர் கெட்டது செய்தார், கியாமத் வரை எல்லாத்துக்கும் கெட்டது தான். இதுதான் ஹதீஸை காட்டுகிறது. நாம் கௌசுல் ஆலமை புகழ்ந்தால், நாம் அவர்களை பற்றி பேசினால், அவர்களுக்கு நாம் விசுவாசமாக இருந்தால், கியாமத் வரை வருகின்ற நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் பாதுகாப்பான். அவர்களுக்கு எந்த நோயும் கஷ்டமும் வராது. ஏன்? நாம் கௌசுல் ஆலமை புகழ்ந்தோம். அல்லாஹ் கேரண்டி எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், உலகத்தில் அங்கங்கே புறா பறக்கிறது. எல்லாரும் பார்த்திருப்பீங்க புறா. இந்த ஏரியா பேர் கூட முகல் புறா தான். புறா எங்கெல்லாம் புறாக்களை பார்க்கின்றீர்களோ, ஹதீஸின் அடிப்படையில் நான் சொல்லுகின்றேன், தெரிந்து கொள்ளுங்கள். எந்த புறா தெரியுமா துன்யால வாழுது? தப்சீருடைய கிதாபில் எழுதுறாங்க, அல்லாஹ் ஒரு புறாவினுடைய காண்டானத்தான் கியாமத் வரை வாழ வைப்பான். அது எந்த புறா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌர் குகைக்குள் இருக்கின்ற பொழுது, சௌர் குகைக்கு வெளியில ஒரு புறா கூடு கட்டியது. ஒரு புறா நபியை பாதுகாத்தது. அந்த புறாவுடைய காண்டான் கியாமத் வரை வரும். ஏங்க? என் நபியை நீ பாதுகாத்தாய், மற்ற புறாவுடைய காண்டான் கியாமத்து வரை வருமான்னு தெரியாது. இந்த புறாவுடைய காண்டான் கியாமத்து வரை வரத்தான் செய்யும். என்ன காரணங்க? என் நபியை பாதுகாத்தது. அதனால் தான் பெருமானார் குகையிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். ஜஸல்லாஹு அல் அன்கபூத் ஃபஇன்னஹா நஸஜத் அலைய ஃபில் கார். அல்லாஹ் அந்த சிலந்தி வலைக்கு அல்லாஹ் கூலியை தரட்டுமாக, எனக்கு அதுதான் வெளியிலே கூடு கட்டியது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் சொல்லுகிறேன்? ஒரு புறாவை அல்லாஹ் பாதுகாக்கிறான். நபியை பாதுகாத்ததனால் நம்மையும் அல்லாஹ் பாதுகாப்பான். கௌசுல் ஆலமை புகழ்ந்ததினால், அவர்களை பற்றி பேசியதனால். அதனால் சாதாரண மஜ்லிஸ் கிடையாது. ஒரு சக முஸ்லிமுக்கு நாம் சலாம் சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் பெருமானார் சொல்றாங்க, ஆஷாரு ஹஸனா 10 நன்மை, வ ரஹ்மத்துல்லாஹ் 20 நன்மை, 20 ஹஸனா, வ பரகாத்துஹு 30 ஹஸனா. ஒரு சாதாரண மூமின், அவன் தொழுவிட்டும் தொழுவாம விட்டும் பாவியா இருக்கட்டும், 30 நன்மை உங்களுக்கு கிடைத்து விட்டது. ஒரு சக முஸ்லிமுக்கு நீங்கள் முழுமையாக சலாம் சொன்னால் 30 நன்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு முஸ்லிமுக்கு சலாம் சொன்னால் 30 என்றால் சய்யிதுல் அம்பியா பெருமானாருக்கு யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் சொன்னால் 10 நன்மையா, 20 நன்மையா, 30 நன்மையா? கௌசுல் ஆலமின் மீது நாம் சலாம் படிக்கிறோமே, எவ்வளவு நன்மை கிடைக்கும்? சையதுல் அவுலியா சக முஸ்லிமுக்கு சலாம் சொன்னால் 30, அவுலியாக்களின் தலைவருக்கு சலாம் சொன்னால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் நமக்கு தெரியவில்லையே. அதனால் நாம் செலவு செய்கிறோம் இந்த காசு பணங்கள். ஹோஸ் நாயகத்துடைய மஜ்லிஸ்ல பெருமானார் சொன்னாங்க, மன் அன்ஃபக அலா அஹ்லிஹி ஃப700 தஅஃபின். யாராவது குடும்பத்துக்கு செலவு செஞ்சா 700 மடங்கு நன்மை.
உங்க வீட்டுக்கு உங்க ஃபேமிலிக்கு நீங்க காசு எடுத்து டீக்கு காசு கொடுக்குறீங்க, நீங்க பிஸ்கெட் வாங்கி கொடுத்தீங்க, 700 மடங்கு நன்மை உங்க ஃபேமிலிக்கு. இப்ப நீங்க யாருக்கு செலவு செய்றீங்களோ அது உங்க ஃபேமிலி கிடையாதுங்க, பெருமானாருடைய ஃபேமிலிங்க. கௌசுல் ஆலமுடைய மஜ்லிஸ் நபியுடைய குடும்பத்தின் மஜ்லிஸ். அதற்காக நீங்கள் செலவு செய்கின்ற காசுகளுக்கு 700 மடங்கு நன்மை கிடையாது, அது 7 லட்சம் நன்மையா, அது அல்லாஹுக்கு தான் தெரியும். நான் ஏன் சொல்கிறேன், நாம் இங்கே நம்முடைய காசு பணங்கள் நம் நேரங்களை செலவிட வரவில்லை, விதைக்க வந்திருக்கிறோம். இதை எங்கே தெரியுமா அறுவடை செய்வோம்? நாளை மறுமையில் போன பிறகுதான் இதன் நன்மைகள், இதன் உயர்வுகள் நமக்கு தெரிய வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதனால் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அந்தஸ்தை எப்படி புரிந்து கொள்வது? ஸலாஹுத்தீன் அய்யூபி பெரிய படை தளபதி, தாத்தாரியாக்கள் என்று சொல்லுகின்ற எதிரிகளை வீழ்த்தி அவர்கள் ஜெயித்தார்கள். 70,000 பேர் அவருடைய படையில் இருந்தார்கள். 70,000 பேருமே கௌசுல் ஆலமுடைய முரீதுகள். யோசிப்பார், யாராலையும் தாத்தாரியாக்களை ஜெயிக்க முடியல, ஸலாஹுத்தீன் அய்யூபி ஜெயித்தார்கள் என்று சொன்னால் கௌசுல் ஆலமுடைய முரீத் என்ற ஒரே காரணத்தின் காரணமாக 70,000 பேர்கள் அந்த படையில் இருந்தவர்கள் எல்லாம் கௌசுல் ஆலமுடைய முரீதுகள், அவருடைய கையை பிடித்தவர்கள், அவருடைய தாமனை பிடித்தவர்கள். அல்லாஹ் கொடுக்காத வெற்றியை, இதுவரை தோல்வியை கொடுத்த அல்லாஹ் வெற்றியை கொடுத்து விட்டான். அல்லாஹ் யாரையும் பார்க்கவில்லை, படைகளை பார்க்கவில்லை, ஆயுதத்தை பார்க்கவில்லை, கௌசுல் ஆலமுடைய தாமனை பாடுத்தான், அல்லாஹ் வெற்றியை தந்து விட்டான். அப்ப இந்த சாதாரண ஸலாஹுத்தீன் அய்யூபிக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்து விட்டானே, நசாராக்கள் மஜூசிகளை ஓட வைத்து விட்டார்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய படைகள் எல்லாம் ஒன்றுமில்லாதவர்கள்ங்க. அப்ப கௌசுல் ஆலமுடைய பேரை சொன்னால் அவருக்கு வெற்றி கிடைக்காதா என்ன? அதனால் நமக்கு எப்படி எந்த நேரத்தில் எதை பயன்படுத்துவது என்று தெரியாமல் இருக்கிறோம். அதனால் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா இறை நேசர்கள் என்ன செய்ய முடியும்? அவனுடைய சோபத்தில் இருக்கிறதாங்க நம்முடைய வேலை, வேற எதுவுமே வேலை கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள் மக்காவிலே, இன்னும் மதீனாவுக்கு வரல. முதலில் பெருமானார் தன்னுடைய வழியை அனுப்புகின்றார்கள் தன் சார்பிலே. ஏங்க வலிமார்களை கொண்டாடணும்? நபி கொண்டாடினார்கள். வலிமார்களை புகழ்கிறோமே, நாமா புகழ்ந்தோம்? நபி வலிமார்களை புகழ்ந்தார்கள். தன் சஹாபாக்களை நபி புகழ்ந்து காட்டுகின்றார்கள். பிலாலும் சையதுனா என்று சொல்லுகின்றார்கள். அபூபக்கர் சித்திகை மிஸ்ல கலீல் இப்ராஹிம் என்று சொல்லுகின்றார்கள். சையதுனா உமர் பின் கத்தாபை மிஸ்ல நூஹ் என்று சொல்லுகின்றார்கள். உஸ்மானே கலியை மிஸ்ல ஈசா பின் மரியம் என்று சொல்லுகின்றார்கள். ஒவ்வொரு சஹாபியை ஒவ்வொரு நபியோடு ஒப்பாக்கி பெருமானார், நீங்கள் இவ்வாறு தான் புகழ வேண்டும். என் தோழர்களை நான் எப்படி புகழ்கின்றேனோ, என்னுடைய கியாமத் வரை வருகின்ற நேசர்களை நீங்களும் புகழுங்கள் என்று பெருமானார் ஓமை காட்டினார்கள். அதனால் தாங்க இன்னைக்கு நாம் கௌசுல் ஆலமை புகழ்கின்றோம், நபிமார்களை அவுலியாக்களை நாம் புகழ்கின்றோம் என்று சொன்னால் பெருமானார் புகழ்ந்து காட்டினார்கள். அப்ப மக்கால பெருமானார் இருக்கின்றார்கள். மதீனாக்கு ஃபர்ஸ்ட் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு சஹாபி அனுப்பி வைக்கிறாங்க. நபி மாதிரியே இருப்பாங்க, ஷபீஹுன் நபி, அவங்க பேரு ஷபீஹுன் நபி. இவங்களை பார்த்தா நபியை பார்க்க தேவையில்லை, நபியை பார்த்தா இவங்களை பார்க்க தேவையில்லை, அப்படியே நபி மாதிரியே ஒப்பாக இருப்பார்கள். சையதுனா முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு மதீனாவுக்கு வருகின்றார்கள். பயான்லாம் கிடையாது, வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. ஒரு ஆள் வந்தார், முஸ்லீம் ஆகிவிட்டார். இரண்டாவது நபர் வந்தார், முஸ்லீம் ஆகிவிட்டார். வந்து பயான்லாம் கிடையாது. முஸ்அப் பின் உமைரை பார்த்தார்கள், கலிமா சொல்லிவிட்டார்கள். முஸ்அப் பின் உமைரை பார்த்தார்கள், கலிமா சொல்லிவிட்டார்கள். இந்த செய்தி சாத் பின் முஆதுக்கு கிடைச்சிருச்சு. அன்சாரிகளின் தலைவர், இன்னும் இஸ்லாத்துக்கு வரல மதீனால, இன்னும் பெருமானாரே மதீனாக்கு வரல. இந்த செய்தி சாத் பின் முஆது கிடைச்சிருச்சு. சாத் பின் முஆது என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஒரு சஹாபி, அப்ப சஹாபி கிடையாது, அவங்க உசைத் பின் ஹுலைர், இவங்களை அனுப்பி விட்டாங்க. போய் பாருங்க, யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாராம, அவரை பார்த்து எல்லாரும் கலிமா சொல்றாங்களா, முஸ்லீம் ஆகிறாங்க, போய் பார்த்துட்டு வாப்பா. உசைத் பின் ஹுலைர் அனுப்பி வைத்தார்கள். வரலாற்று கிதாபுல வருது. உசைத் பின் ஹுலைர் போனார். சொன்னாங்க சாத் பின் முஆது, அவர் உண்டு இல்லாம பண்ணிட்டு வாப்பா, நீ போய் அவரை காலி பண்ணிட்டு வா, போ. நம்ம ஊர்ல வந்துட்டு நமக்கு எதிரான விஷயத்தை பரப்புகிறாரா, போங்கன்னு. உசைத் பின் ஹுதைர் உள்ளே தான் போனார்கள். இறை நேசர்களிடத்தில் போனால் என்ன நடக்கும்? துன்யாவை மாற்றக்கூடியவர்கள் உலகிலே எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள். நம்முடைய கல்வை மாற்றக்கூடியவர்கள் இறை நேசர்கள், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நமக்கும் இறை நேசர்களுக்கும் நம்முடைய உள்ளத்திற்கு மத்தியில் தான் தொடர்பு. சீனா பசீனா, உள்ளத்தை பார்ப்பார்கள், உள்ளத்தை சரி செய்வார்கள், தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இறை நேசர்களுடைய மஜ்லிஸுக்கு சாதாரணமா போய் விடாதீர்கள். முஸ்அப் பின் உமைருடைய மஜ்லிஸுக்கு போறாங்க காஃபிராக. யாருங்க? உசைத் பின் ஹுலைர். போய் 5 நிமிஷம் ஆகல, கலிமா சொல்லிட்டு திரும்பி வரான். பயான் கிடையாது, முகத்தை பார்த்தார்கள், கலிமா சொன்னார்கள். இந்த தீன் யாரை கொண்டும் பரவவில்லை.
இறை நேசர்களை கொண்டு, அவுலியாக்களை கொண்டு, சஹாபாக்களை கொண்டு பரவிய தீன் இது. உசைர் பின் ஹுதைர் முஸாப் பின் உமைரை பார்த்து கலிமா சொல்லிவிட்டு வருகின்றார்கள். சாத் பின் முஆத் உசைர் பின் ஹுதைர் கிட்ட என்ன நடந்துச்சு கூட கேட்கல. சாத் பின் முஆத் சொல்லுகின்றார்கள், வரலாற்று கிதாபிலே வருகிறது, ஹது ஜாக்கும் உசைர் பின் ஹுதைர் பிகைரி வஜ்ஹிஹி அல்லதி ذهب من عندكم. போன உசைர் பின் ஹுதைர் வரவில்லை, வேற உசைர் பின் ஹுதைர் வருகின்றார். இவ்வளவு நேரம் நமக்கு முன்னாடி தெரிஞ்சார் அந்த உசைர் வேற. முஸாப் பின் உமைரை பார்த்துட்டு வருகின்றாரே, இப்போ உசைர் பின் ஹுதைர் வேற. இவர் வேற யாரோங்க. சூஃபியாக்குடைய மஜ்லிஸுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுடைய ரங்கு, உங்களுடைய ஷக்கில், உங்கள் சூரத்து, உங்க சீரத்து, உங்க ஹைஹத் எல்லாம் மாறிப்படும். அவங்க மாத்திடுவாங்க. உசைர் பின் ஹுதைர் போனார்கள். முஸாப் பின் உமைருடைய ஒரு பார்வை தாற்பட்டது. ஏன்? நபியை பார்த்த பார்வை அது. அந்த பார்வையோடு யாரை பார்த்தாலும் அவர்கள் மாறத்தான் செய்வார்கள். இறைநேசர்களுடைய இடத்துக்கு நாம் ஏன் போக வேண்டும் என்று சொல்கிறோம்? அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கக்கூடியவர்கள், அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் கனெக்ஷன் இருக்கிறது. அந்த பார்வையோடு நம்மை பார்த்து விட்டால் நாம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் நம்மை மாற்றி விடுவார்கள். அதனால் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதனால இறைநேசர்கள் வாழுகிறார்களா என்று கேட்கக்கூடியவர்களே, இறைநேசர்கள் விட்டு போட்டு போன பொருள் இன்னும் இருக்கிறது. அவங்களுடைய செருப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. அவங்க ஜிப்பா இன்னைக்கு பாதுகாப்பா இருக்குது. நம்ம ஜிப்பா 4 வருஷத்துல கிழிஞ்சு போச்சு. அவங்க போட்டிருந்த துணியை விட காஸ்ட்லி துணிங்க, 500 ரூபாய் மீட்டர். என்னங்க 4 வருஷம் தான் கிழிஞ்சிருச்சு. 700 வருஷம் 500 வருஷம் கடந்து போச்சு. ஜுவைதே பக்தாதியுடைய ஜிப்பா இன்னும் இருக்கிறது. கௌசுல் ஆலமுடைய தலப்பா இன்னும் இருக்கிறது. என்னங்க இதுவெல்லாம் சொல்லுகிறது? நாங்கள் போட்டுட்டு போன பொருளே இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் இல்லாமலா இருப்போம்? எங்கள் ஆசாறுகள் இருக்கிறது, நாங்கள் இல்லாமலா இருப்போம்? அதனால் தாபியன்கள்லாம் போய் அனஸ் பின் மாலிக்குடைய வீட்டில் போய் உட்காருவாங்களாம். அனஸ் பின் மாலிக்கை போய் சந்திப்பார்களாம். போனோன்னு பயான் எதுவுமே கிடையாது. பெட்டியை துறப்பாங்க. பெருமானாருடைய 2 புனிதமான நியாலைன் ஷரீஃபைன், நம்ம இன்னைக்கு நியாலைன் இங்க மாட்டிக்கிறோம். பேருக்கு அதுக்கு ஒரு சவாபம் இருக்கிறது. ஒரிஜினல் நியாயங்க அனஸ் பின் மாலிக் எடுக்கிறாங்க. சாபித்துல் புனானி சொல்றாங்க, கத் அக்ரஜ இலைனா அனஸ் பின் மாலிக் நாலைனி நாலானி அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகப்பல்னாஹுமா. நாங்க அதை வாங்கி முத்தம் கொஞ்சிட்டோம். நபி போட்டிருந்த காலனியாச்ச இதை வச்சுட்டு பெருமானார் மஸ்ஜித் நபவி போயிருக்கிறாங்க, மஸ்ஜிதுல் முஅல்லாக்கு போயிருக்கிறாங்க, பைத்துல் முகத்தஸ் போயிருக்கிறாங்க, மிராஜுக்கு போயிருக்கிறாங்க, எங்கெல்லாம் போயிருக்கிறார்கள். இது படாத இடமா? இதை தொட்டு முத்தமிட்டார்கள் தாபியன்கள் எல்லாம். என்னங்க அமல்? பயான் கேட்க வந்தாங்களா? ஒரு பயான் கிடையாது. பெருமானாருடைய காலனியை முத்தம் கொஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறான். நான் ஏன் சொல்லுகிறேன்? இன்றும் பெருமானாருடைய காலனி இருக்கிறது, நாளைன் ஷரீஃபைன் இருக்கிறது. அந்த நாளைன் என்ன சொல்லுகிறது? காலில் போடப்பட்ட வஸ்து இருக்கிறது என்றால் கால் எங்கே? கால் எப்படி இல்லாமல் இருக்கும்? காலில் போடப்பட்ட வஸ்துவே இருக்கிறது. நீங்க ஆள் இருக்கிறது ஆச்சரியமா பார்க்காதீங்க, செருப்பு இருக்கிறது ஆச்சரியம். ஏங்க செருப்பு தாங்க சாதாரண வஸ்து. மனுஷன் உயர்ந்தவங்க, மனிதன் இருப்பது ஆச்சரியம் கிடையாதுங்க. செருப்பு இருக்கிறதாங்க ஆச்சரியம். அதுவே இருக்கிறது. மனிதன் இருப்பது ஆச்சரியம் கிடையாதுங்க. தலப்பா இருக்கிறதாங்க ஆச்சரியம். தலப்பாவை இருக்கிறது. எப்படி வலிமார்கள் வாழாமல் இருப்பார்கள்? அவருக்கு எங்கே மரணம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். எனவே நேரம் கடந்து விட்டது. நாம் அல்லாஹு தஆலா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷைதுனா ஷேகுல் அக்பர் முஹியுத்தீன் பின் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், ஷாஃபிஈ மின் அவுதாதில் அர்பஆ. உலகத்தில் 4 அவுதாதுகள் இருக்கிறார்கள். அதுல ஒரு இமாம் ஷாஃபி இமாம். மறந்துடாதீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அவுலியாக்கள்ன்றது வேற, இமாம்கள்ன்றது வேற, முஹத்திஸீன்கள்ன்றது வேற என்று சொல்லுகின்றார்கள். ஷாஃபி இமாம் 4 அவுதாதுகளில் ஒருவர் என்று சொல்லுகின்றார்கள். நம்மலாம் இன்னைக்கு ஒரு ஷேக்குடைய கரத்தை பிடிச்சிருக்கிறோங்க, ஒன்றும் தெரியாதவர்கள். ஷாஃபி இமாம் 2ஆம் நூற்றாண்டின் முஜத்திதுங்க. அவங்க போய் யார்கிட்ட தெரியுமா பையத் வாங்கினாங்க? ஷைபானே ராயி. நமக்கு ஷேக் தேவைப்படுகிறால் நாயங்க, நம்மை உள்ளத்தை தஸ்கியா செய்வதற்கு, பாவத்தை போக்குவதற்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு ஷேக் தேவை. ஷேக் இல்லாமல் வாழ முடியாதுங்க. பெருமானார் சொன்னார்கள், அஷைத்தானு மஅல் வாஹிதி. ஷைத்தான் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் சொல்லுங்க, ஷைத்தான் யார் தனியாக இருக்கிறானோ அவனோட ஷைத்தான் இருக்கிறான். பெருமானார் சொல்றாங்க, தனியா ஒருத்தர் இருக்கிறானா அவங்க கூட ஷைத்தான் இருக்கு. அஷைத்தானு மஅல் வாஹிதி. தனியானா சும்மா தனியா உட்கார்ந்து இருக்கிறவங்க இல்லைங்க, யாருடைய தொடர்பும் இல்லாமல் தனியாக இருக்கிறவன் அர்த்தம். உடனே பெருமானார் சொல்றாங்க, சரிங்க இப்ப ஷைத்தான் போனோம், என்னங்க செய்யறது?
வஹுவ மினல் இத்னைனி அபஅது. தனியா இருக்கிறவர் 2 பேர் ஆயிட்டா ஷைத்தான் போய் விடுவான்றாங்க பெருமானார். என்னங்க அர்த்தம்? கூட ஒருத்தன் வந்தாவே ஷைத்தான் போயிடறானா, கூட ஷேக் ஹவுஸ்ல ஆலம் வந்து விட்டார், கூட காஜி அஜ்மீரி வந்து விட்டார், கூட ஷேக் ஆமிரி கலிமி வந்து விட்டார், ஷைத்தானுக்காக எங்க வர இருக்கிறது? 2வது நபர் வந்து விட்டால் ஷைத்தான் இருக்க மாட்டான். ஹதீஸ். நீங்க எப்பொழுதும் தனியாக இருக்காதீர்கள், 2 நபராக இருங்கள், 3 நபராக இருங்கள். பெருமானார் ஒரு சாமி வந்து கேட்டாங்க, யார சொல்லனா பயணத்துல போல இருக்கிறேன், தனியா போறியாப்பா? அர்ராக்கிபு ஷைத்தான், போவாத. ஒருத்தன் தனியா போனா அவன் ஷைத்தான். ரசூலா 2 பேர் போட்டுமா? அர்ராக்கிபானி ஷைத்தானானி, 2 பேர் போனாலும் ஷைத்தான் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா. வஸ்ஸலாஸத்து ருகம், 3 பேரா போப்பா, ஷைத்தானுக்கு வேலையே கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன்? சாதாரண அவரு இவரு சேர்ந்து விட்டாலே ஷைத்தான் இருக்க மாட்டான் என்றால், சேர்ந்தவர்கள் ஹவுசுல் ஆலம். நாம் எந்த சில்சிலாவிலே பிடித்தோமோ அந்த சில்சிலாவுடைய ஷஜராவிலே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நம்ம கூட சேர்ந்துட்டா ஷைத்தானுக்கு என்னங்க வேலை இருக்கிறது? நாம் நீங்க நினைச்சுக்கோங்க, எங்கே இருந்தாலும் ஒரு முரீத் நான் தனியா இருக்கிறேன் நினைக்கவே கூடாதுங்க. நம்ம எங்கே தனியாக இருக்கிறோம்? ஷேக்கை விட்டோம், ஷேக்குல் ஆலமை விட்டோம், ஹவுசுல் ஆலமை விட்டோம். அதனால ஒருத்தர் ஷாஃபி இமாம் கிட்ட வந்தார், யா இத்ரீஸ் இன்னமா ரஅய்துக வஹதக. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, உங்களை நான் தனியாக சந்திக்க ஆசைப்படுகிறேன். பாத்தீங்களா? நம்ம கிட்ட வந்து யாராவது சொன்னா என்ன சொல்லுவான்? நாளைக்கு வாப்பா, என் ரூம்ல நான் தனியா தான் இருப்பேன், என் ஆபீஸ்ல தனியா தான் இருப்பேன்னு சொல்லுவோம். ஷாஃபி இமாம் கிட்ட வந்து சொல்றார், நான் உங்களை தனிமையில் சந்திக்க ஆசைப்படுகிறேன். அவங்க என்ன சொல்லணும்? இப்ப நான் தனியா தானப்பா இருக்கிறேன், இல்ல நாளைக்கு வீட்டுல தனியா இருப்பா, வாப்பான்னு சொல்லணும். ஷாஃபி இமாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒவ்வொரு ஷேக்குடைய கரத்தை பிடித்த முரீதுக்கும் தேவையான ஒரு வார்த்தை, ஹவுசுல் ஆலமுடைய மஜ்லிஸுக்கு வந்தவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு செல்லுங்கள். நீங்கள் எங்கே தனிமையாக இருந்தாலும் ஷாஃபி இமாமுடைய இந்த ஒரு வார்த்தை உங்கள் காதிலே விழுந்து கொண்டே இருக்க வேண்டும். ஷாஃபி இமாம் சொல்லுகின்றார்கள், நாசிர் சுன்னா சொல்லுகின்றார்கள், 2ஆம் நூற்றாண்டின் முஜத்தித் சொல்லுகின்றார்கள், ஹவுசுல் ஆலமுடைய இமாமின் இமாம் சொல்லுகின்றார்கள். என்ன தெரியுமா சொல்றாங்க ஷாஃபி இமாம்? என்னை தனிமையில் சந்திக்க வேண்டுமா? லா யகூனுல் மூமினு வஹதக. ஒரு மூமின் எப்பொழுதும் தனியாகவே இருக்க மாட்டான். மூமின் எங்க தனியா இருப்பான்? மூமினை தனியாக யாரும் சந்திக்க முடியாது. மூமினை நீ பார்ப்பதாக இருந்தால் அவனை படைத்த ரப்புல் ஆலமீன் கூட இருக்கத்தான் செய்வான். அவனோடு அவனுடைய நபியாக ரஹ்மத்துல் ஆலமீன் கூட இருக்கத்தான் செய்வார்கள். அவனுடைய இமாம்கள் அவனோடு கூட தான் இருக்கத்தான் செய்வார்கள். தனிமையில் ஒரு மூமினை நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் சொல்லவில்லை, ஷாஃபி இமாம் சொல்கிறார். யோசிச்சு பாரு. அப்ப நம்ம தனிமையில எங்கங்க இருக்கிறோம்? தனிமையில் இருக்கிறோம் என்ற உணர்வு வந்தாதானுங்க பாவம் செய்ய முடியும். சூஃபியாக்கள், ஷேக்குமார்கள், அவுலியாக்கள், ஹவுசுல் ஆலம் அவருடைய கரத்தை பிடித்ததினால் நமக்கு கிடைச்சது என்ன தெரியுமாங்க? துன்யாவில் நம்ம பணக்காராயிட்ட நினைக்காதீங்க. இன்னங்க நம்ம முரீதாகி 20 வருஷம் ஆச்சு, இன்னும் வீடு இப்ப மாளிகையா மாறல, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தோம், மாடியா மாறல, வாடகை வீட்டுல இருந்தோம், அதே வாடகை வீட்டுல தான் இருக்கிறோம், சொந்த வீடா மாறல, சைக்கிள்ல தான் இருந்தோம், அதே சைக்கிள்ல தான் இருக்கிறோம், பைக்கா மாறல, பைக்கில் இருக்கிற ஒரு காரா மாறல நினைக்கிறாரு, காரா இருக்கிற 2 காரா மாறல. இதுக்காக ஷேக்குமார்கள் இடத்தில் கையை பிடிக்கவில்லை. மனதை தொட்டு சொல்லுங்கள், பையத்திற்கு முன்னால் நீங்கள் செய்த பாவம் எத்தனை, பையத்துக்கு பிறகு நீங்கள் செய்த பாவங்கள் எத்தனை. அல்லாஹ்வை எவ்வளவு பயந்தீர்கள்? அல்லாஹ்வை இப்பொழுது எவ்வளவு பயப்படுகின்றீர்கள்? எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் நெருக்கப்பட்டீர்கள்? இது தான் கௌசுல் ஆலம் தேவை. இது யாரும் வாப்பாவும் தந்தையும் நமக்கு செய்ய முடியாத உபகாரம். அதனால் தான் இன்றைய இரவு நமக்கு ஆயிரக்கணக்கில் காசு கொடுத்தா கூட இன்னைக்கு நைட்ல நம்மளால உட்கார முடியாது. அந்த கூட்டத்தில் வந்து ஒரு அரை மணி நேரம் முடிச்சு போப்பா, 50 ரூபா தர, வரவே மாட்டான். ஆனா இன்னைக்கு இந்த டைம்ல நாம் நம்முடைய வேலைகள், நம் தூக்கத்தை விட்டு உட்கார்ந்திருக்கிறோம் சொன்னால் இது கௌசுல் ஆலம் நமக்கு செய்த உபகாரம். அதற்கு பரிகாரத்திற்காக நாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒருத்தர் உபகாரம் செய்வார், ஒரு நாளைக்கு, ஒரு வருடத்திற்கு. கௌசுல் ஆலம் நாம் வாழும் போதும், நாம் மறைந்து விட்டு கபர்ல போன பிறகும், கபர்ல இருந்து மஹ்ஷருக்கு போன பிறகும், மஹ்ஷர் இருந்து சொர்க்கத்துக்கு போன பிறகும் எல்லா இடத்திலும் உபகாரம் செய்கின்ற ஒரு கை இருக்கிறது என்றால் அது தஸ்தகீருடைய கை தானே தவிர வேற எந்த கையும் உபகாரம் செய்யாது. மறந்து விடாது. அதனால் அந்த கௌசுல் ஆலமுக்காகத்தான் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அதனால் நேரம் கடந்து விட்டது. இறை நேசர்கள் எதை பேச வேண்டுமோ, இறை நேசர்களை பற்றி பேசினால்தான் நமக்கு கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். அதனால் நாம் சக முஸ்லிமை பார்ப்பதை போல அவுலியாக்களை பார்த்து விடாதீர்கள். அவருடைய அந்தஸ்து என்ன, அவருடைய உயர்வு என்ன, நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே ஊட்டி வளருங்கள். பெருமானார் சொன்னார்கள், பிர்ரு அபாக்கும் தபுர்ருக்கும் அப்னாக்கும். நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு கட்டுப்படுங்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கட்டுப்படுவார். பெருமானார் சொல்றாங்க, நீ நல்லவனாயிரி, உன் பிள்ளை நல்லவனாக நான் ஆக்குகிறேன் என்றார் நபி சொல்லுகிறார். அப்ப
அப்ப நம்ம நல்லவனா இருக்கிறோம், நம்ம கௌசுல் ஆலமை புகழ்கிறோம். நாம் புகழ்ந்தால் நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் கௌசுல் ஆலமுடைய ஆஷிகீன்களாக முத்தகீன்களாக அல்லாஹ் ஆக்குவான். அதற்கு நீங்க நல்லவராக இருக்க வேண்டுங்க. வகான அபூஹுமா சாலிஹா, 10 தலைமுறைக்கு முன்னால் ஒருத்தர் நல்லவராக இருந்தார். 10 தலைமுறைக்கு பின்னாடி அல்லாஹ் அந்த பேரம் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சொத்தை பாதுகாத்து கொடுத்தான். சூரத்துல் காஃப் சொல்லுகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தங்க? ஒருத்தர் நல்லவராக இருந்தால் அதன் தாக்கம் குடும்பத்திலே வரும் என்று சொன்னால், இங்கே என் ஷேக் நல்லவர், அவருடைய ஷேக் உத்தமர், அவருடைய ஷேக் உத்தமர், அவருடைய ஷேக் உத்தமர், இங்கே நல்லவரை தாண்டி யாருமே கிடையாது. இதன் தாக்கம் எப்படிங்க நமக்கு பிரதிபலன் இருக்காமல் இல்லாமல் இருக்கும். அதனால் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்த நல்லவராக இருந்தாலே நன்மை வந்துடுங்க. அதனால தான் பெருமானார் சொன்னாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல வீட்டுக்கு போகணும், நம்ம வீடு பிடிக்கணும், என்னங்க செய்யறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டை போய் வாடகை பிடிக்க போறோம் அல்லது ஒரு இடம் பார்க்க போறோம், நம்ம என்ன செய்யறோம்? எது நல்ல வேல்யூவான இடம், எந்த இடத்துல வேல்யூ அதிகம், எது நல்லா இருக்கிறது, எது ரோட்டுக்கு கிட்ட இருக்குது, எது பஸ் ஸ்டாப்புக்கு நெருக்கமா இருக்கிறது, எது ஸ்டேஷனுக்கு நெருக்கமா இருக்குது, எது ஆபீஸுக்கு நெருக்கமா இருக்கு, நம்ம பார்க்கிறோம். பெருமானார் வீடு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பார்க்க சொன்னாங்க? ஹதீஸை நான் சொல்லுகிறேன். பெருமானார் சொன்னார்கள், அல் ஜார் கபல தார். எங்கேயாவது ஒரு இடத்துல வீட்டுக்கு போறீங்களா, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்கார் யார் என்று பாருங்கள் என்றார்கள் பெருமானார். உன் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து நீ வீடு பிடிப்பா. ஏன்? அவன் நல்லவன் என்றால் அதன் தாக்கம் உன் வீட்டிலே, அவன் கெட்டவன் என்றால் அதன் தாக்கம் உன் வீட்டிலே. பெருமானார் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு பிர்ரஜுலில் முஸ்லிம் பிர்ரஜுலி சாலிஹ். ஒரு நல்லவனை வைத்து அல்லாஹ் 40 வீட்டை பாதுகாக்கின்றான். என் வீடை சுத்தி 40 வீடு சேஃப். யாரை வச்சீங்க? ஒரு நல்லவன். அந்த ஏரியால ஒருத்தர் நல்லவராக இருந்தால் 40 வீடு பாதுகாப்பு. பெருமானார் சொல்லுகின்றார். ஒரு சாபி வராங்க, யார சொல்லலாம், ஒரே வீட்டு வாசல்ல ஒரே கஷ்டமாக இருக்கிறது, யார சொல்லலாம், என் வீட்டுல ஒரே துர்க்குறியாக இருக்கிறது, யார சொல்லலாம், நான் இந்த வீடு மாறியதிலிருந்து யார சொல்லலாம், எங்களுக்கு பரக்கத்துகள் வருவது கிடையாது, எல்லாரும் பரக்கத்தை தேடுகின்றார்கள். எங்கே பரக்கத்து இருக்கிறது? அல் பரக்கத்துமா அகாபிரிக்கும். உங்களுக்கு பரக்கத் வேண்டுமா? உங்களுடைய முன்னோர்களிடத்தில் தான் பரக்கத் இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், உங்களுக்கு பரக்கத் வேண்டுமா, நல்லருடைய இடத்தில் போய் தேடிக்கொள்ளுங்கள். இல்தமிசு அர்ரஹம, நீங்கள் உதவியை போய் பெற்றுக் கொள்ளுங்கள் கபரிலே வாழுகின்றவரிடத்தில் என்றார்கள் பெருமானார். நம்ம இன்னைக்கு கௌசுல் ஆலமை பற்றி பேசுகிறோம், நமக்கு என்னங்க கிடைக்கும் என்று கேட்டால் பெருமானார் அதற்கும் பதில் சொன்னார்கள், மன் தஆ லிமையித்தின், நீங்கள் இறந்து போனவர்களை பற்றி நீங்கள் பேசினால் ஏதோ சஹரல்லாஹு லிமையதோ பஅத மௌத்தி, நீ இறந்து போன பிறகு அல்லாஹ் உன்னை பற்றி பேச வைப்பான். நம்ம இன்னைக்கு கௌஸ் நாயகத்தை பற்றி பேசுகிறோம், அவர்களுக்காக புகழ் மாலை பாடுகிறோம். நான் இறந்து போன பிறகு என்னை பற்றி பேசுவார்கள், எனக்காக துஆ செய்வார்கள், எனக்காக நல்ல மஜ்லிஸ்கள் ஏற்படுத்துவார்கள். ஏன்? நீ செய்ததற்கு பகரம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் இது போன்ற மஜ்லிஸ்களிலே கலந்து கொண்டால், எனவே பெருமானார் சஹாபி வந்து சொல்லுகின்றார், யார சொல்ல, ஒரே வீட்டிலே முசீபத். பெருமானார் கேட்டாங்க, வீடு பார்க்க முன்னாடி பக்கத்து வீடு பார்த்தியான்னு கேட்டாங்க. லவ் கான ஷூமு ஃபீ ஷைஇன், அல்லாஹ் துர்க்குரியை படைக்கவில்லை, ஒரு கால் துர்க்குறி ஒரு இடத்தில் இருக்கும் என்றால் ஒரு வீட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரன் பாவம் செய்வதனால் அவன் தவறானவரின் காரணமாக உனக்கு அது தாக்கிவிடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நான் மட்டும் முரீது, என் புள்ள முரீதான்னு கேட்டா நான் பையத்துங்க, என் புள்ள, என்னுடைய ஃப்ரெண்டு, என் சகோதரன், என் மனைவி, நான் பையத்துங்க. உன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய தாக்கம் உனக்கு வரும் என்று சொன்னால் உன் வீட்டிலே தாக்கம் ஏன் ஏற்படாது? எனவே நான் மட்டும் நல்லவர் என்று சொல்லாதீர்கள், என் பிள்ளைகளும் நல்லவர். நான் மட்டும் கௌசுல் ஆலமை புகழக்கூடியவர் என்று சொல்லாதீர்கள், என்னுடைய காண்டான், என் பிள்ளைகள், என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய மனைவி மக்கள், என் பெற்றோர்கள், என் குடும்பம் எல்லாரும் ஆஷிகே கௌசுல் ஆலம் என்று சொன்னால் வீட்டில் ஏங்க கஷ்டம் வருது, ஏங்க முசீபத் வருகிறது? எனவே கௌசுல் ஆலமுடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது? அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், யாராவது ஒருத்தர் மன் தகல பக்தாத், பக்தாதுக்குள்ள எல்லைக்குள்ள வந்துட்டார், ஃபலம் யஸுர் கௌசுல் ஆலம், பக்தாதுக்குள்ள வந்துட்டு கௌஸ் நாயகத்தை ஜியாரத் பண்ணாம போயிட்டான். அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி ஒரு வார்த்தைங்க, அவங்கள பெருமானாருடைய காண்டானுங்க, ரிஃபாயி தரிகாவுடைய பாணி. அவங்க சொல்றாங்க, பக்தாதுக்குள்ள வந்துட்டு கௌஸ் நாயகத்தை பார்க்காம போயிட்டியா நீ, சுலிப ஆலுஹு, உன் ஈமான் பிடுங்கப்பட்டு விடும். அஹ்மத் கபீர் ரிஃபாயியுடைய வார்த்தை. நான் ஏன் சொல்கிறேன்? நம்முடைய ஷைக் நாயகமும் இருக்கின்றார்கள்,
அவர்களை சந்திக்க நாம் எத்தனையோ தடவைகள் அருகாமையில் வரத்தான் செய்கிறோம். ஆனால் அவர்களை ஜியாரத் செய்யாமல் போய்விடுகிறோம். இது கௌசுல் ஆலமுக்கு மட்டும் உள்ள வார்த்தை கிடையாது. அவர்கள் தம்முடைய ஷேக்கின் பக்கம் நிஸ்பத் செய்ய வேண்டும். நான் என் ஷேக்கை அவர்களுடைய ஊருக்கு வந்துவிட்டு அவர்களை ஜியாரத் செய்யாமல் போவதா? சுலிபஹாலுஹு, என் ஈமான், என்னுடைய ஹால், என்னுடைய தக்வா, என்னுடைய தரீகத், என்னுடைய ஷரியத், என்னுடைய இஸ்திகாமத் பிடுங்கப்பட்டு போய்விடலாம். உலகத்தின் சொத்து போவதுக்கு பயப்படாதீங்க. இந்த நிஸ்பத் போய்விட்டால் உலகில் நம்மை விட கேவலமானவன் யாரும் கிடையாது. நாம் நினைச்சுக்கிட்டோம். ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி கேட்கப்பட்டு உலகத்திலே ஒரு கண்ணியமான வஸ்து இருக்கிறது என்று சொன்னால் எதை நீங்கள் சொல்வீர்கள்? சொன்னார்கள், எனக்கும் என் ஷேக்குக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கிறது. கோடிக்கணக்கான காசு கொடுத்தாலும் என் மனைவி இழக்க தயாராக இருக்கிறேன், என் மக்களை இழக்க தயாராகிறேன், என் சொத்து பத்துக்களை தருகின்றேன். எனக்கும் என் ஷேக்குக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கனெக்ஷன், அந்த தொடர்பை நான் யாருக்காகவும் விட மாட்டேன். ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார். நான் ஏன் சொல்லுகிறேன்? அற்ப காரணங்களுக்காக இன்று நமக்கும் ஷேக்குக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பை நாம் துண்டித்து வாழுகிறோம். மறந்து விடாதீர்கள், நாம் உயர்ந்தவர்களாக இன்று வாழுகிறோம். நாம் கண்ணியமானவர்களாக பிறருடைய கண்களிலே படுகிறோம். 4 பேர் நம்மளை பார்த்தா எழுந்திருக்கிறான், சலாம் சொல்றான் என்று சொன்னால் அது நமக்காக கிடைத்த கண்ணியம் கிடையாது. உள்ளே என் ஷேக் அந்த கண்ணியத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். கௌசுல் ஆலம் அந்த கண்ணியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். காஜி அஜ்மீரி அந்த கண்ணியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் பின்னால் இருந்து உம்மத்துடைய மானத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன ஒரு வார்த்தை தான், லவ்லா சதர்னல்லாஹ் லஃப்தலஹ்னாஹு, அல்லாஹ் என் பாவத்தை மறைத்து வைத்திருக்கிறான் என் ஷேக்குடைய முகத்திற்காக, என் நேசரின் முகத்திற்காக, என் உஸ்தாதுடைய முகத்திற்காக. அல்லாஹ் மட்டும் மறைக்கவில்லை என்றால் லஃப்தலஹ்னா, ரோட்டில் எங்களை பார்த்து பிற கல்லை தூக்கி எறிவார்கள். நாய் கூட எங்களை மதிக்காது. இன்று நாங்கள் மதிக்கப்படுகிறோம். ஏன்னா போனா 10 பேர் என் பின்னாடி வரா என்று சொன்னால் அது எனக்கு உண்டான கண்ணியம் கிடையாது, எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய கண்ணியம் என்று சொன்னார்கள் அஹ்மத் இப்னு ஹம்பல். எனவே நாம் உலகிலே கண்ணியமாக நடக்கிறோம். மனைவி மக்களோடு சந்தோஷமா இருக்கிறோம் நினைச்சிட்டா என் திறமை என்று நினைக்காதீர்கள். என் ஷேக் போட்ட பிச்சை, என் கௌசுல் ஆலம் போட்ட பிச்சை, ஹாஜா நாயகம் போட்ட பிச்சை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நேரம் கடந்து விட்டது. அதனால் நான் முடிக்க வருகின்றேன். அல்லாஹு தாலா எந்த சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் கூடுங்கள். அவுலியாக்களோடு மோதாதீர்கள். கௌசுல் ஆலம் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு நினைவு கூறுகிறது. கௌசுல் ஆலம் சொல்றாங்க, நஹனு லிமன் கத் சாஅனா சும்முன் காத்திலுன் ஃபமன் லம் யுஸத்திக் ஃபல்யுஜர்ரப். யாராவது சொல்ல முடியுமா? கௌசுல் ஆலம் சொல்றாங்க, நம்மளால சொல்லவே முடியாதுங்க. எங்களை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. எங்களோடு மோதக்கூடியவருக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன், நஹனு, நாங்கள் சும்முன் காத்திலுன், டேஞ்சர், விஷம். கௌசுல் ஆலம் சொல்றாங்க, நாங்க விஷம், பாய்சன், உயிர் போயிடும். ஸ்லோ பாய்சன் கிடையாது, ஸ்பீடு பாய்சன். கௌசுல் நாயகம் சொல்றாங்க, ஃபமல்லம் யுஸத்திக், என் பேச்சு மேல நம்பிக்கை வரலையா, ஃபல்யுஜர்ரப், மோதி பாடுறா, மோது, என்கிட்ட வா. என்னை பற்றி தவறாக பேசினால் நீ மட்டுமில்லை, உன் காந்தான் அழிந்து போய்விடும். கௌசுல் ஆலம் சொல்ற, நாங்க கடுமையான டேஞ்சர், பாய்சன். அதனால் அவுலியாக்களோடு மோதாதீர்கள். அவுலியாக்களின் தலைவர் கௌசுல் ஆலமோடு மோதாதீர்கள். நம் வாழ்நாள் நமக்கு கண்ணியம் இருக்கிறது என்று சொன்னால் கௌசுல் ஆலமை கொண்டு தான் இருக்கிறது, அந்த அவுலியாக்களை கொண்டு தான் இருக்கிறது, அவருடைய பிரியத்தில் தான் இருக்கிறது. அவர்களுடைய பெயர்கள் சொல்லும் காலமெல்லாம் நாம் மட்டும் வாழ மாட்டோம், நம்மோடு சேர்ந்து மற்றவர்களும் வாழுவார்கள். அந்த வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஈமானை பிச்சையாக கொடுத்தார்கள், இஸ்லாத்தை பிச்சையாக கொடுத்தார்கள். காலம் கடந்து நாம் வாழுகின்ற ஊர் எங்கெங்க இருக்கிறது, நாம் பேசுகின்ற பாஷை என்னங்க, நமக்கு கௌசுல் ஆலம்க்கு என்னங்க தொடர்பு இருக்கிறது? ஆனால் அவர்கள் நம்முடைய முரீதுகளிலே சேர்த்து கொண்டார்களே, இந்த உலகத்திலே நம்மை அவர்கள் கைவிடவில்லை. மறுமையில் போன பிறகு அவர்கள் நம்மை கைவிட்டு விடுவார்கள். மௌத்திலே கூட ஷைத்தான் வருகின்ற பொழுது போராடக்கூடியவர்கள் நாம் நினைச்சுக்கிட்டோம் நாம் அவனோடு போராடுவோம். கிடையாதுங்க, கௌசுல் ஆலம் நம்மோடு போராடுவார்கள். என்னுடைய முரீது ஒவ்வொருவரையும் நான் அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி வாங்கிவிட்டேன், அவன் ஈமானோடு மரணிக்க வைப்பது என் பொறுப்பு. யாருங்க சொல்ல முடியும்? எங்க வாப்பா கிட்ட போய் கேட்டு பாருங்க, பாப்பா நான் ஈமானோடு பிறந்துட்டேன், அதுக்கு நீங்க காரணம், ஈமானோடு மௌத்தாகணும், நீங்க ஏதாவது செய்யல என்று சொன்னால் வாப்பா கைவிட்டு விடுவார். நானே ஈமானோடு மரணிப்பது என் கையிலே கிடையாது, நீ ஈமானோடு மரணிப்பதற்கு நான் எப்படிப்பா பொறுப்பெடுக்க முடியும்? யாரும் விலகி விடுவார்கள். அல்லாஹ்வை பெற்று தருகின்ற ஒரு சக்தி, சொர்க்கத்தை பெற்று தருகின்ற ஒரு சக்தி, ஈமானோடு மரணிக்க வேண்டுமா, அதற்கு ஒரே ஒரு சக்தி உலகில் இருக்கிறது என்று சொன்னால் அது கௌசுல் ஆலமுடைய தர்பாராக இருக்கிறது. அதனால் தான் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்
வாழும் காலமெல்லாம் செய்தனா அஹமது கபீர் ரிஃபாய் ரஹமத்துல்லாலே, செய்தனா அபுல் ஹசன் ஷாதிரி ரஹமத்துல்லாலே சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு எந்த நேரம் கஷ்டம் வந்து விட்டாலும் யா ஹவுஸ் அல் மதத், யா ஹவுஸ் அல் மதத் ஷைஅன் லில்லாஹ் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு அந்த கஷ்டமும் சோதனையும் 1000 கிலோமீட்டர் தூரம் போய்விடும். நாங்கள் இதை அனுபவித்து சொல்லுகிறோம். செய்தனா அபுல் ஹசன் ஷாதிலி ரஹமத்துல்லாஹி சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட மகானுக்கே உதவிய ஒரு வார்த்தை யா ஹவுஸ் அல் மதத் ஷைஅன் லில்லாஹ் என்று சொன்னால், நம் போன்ற பாவிகளுக்கு இந்த பாவமான காலத்திலே நாம் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி பிரச்சனை, நம் வீட்டிலே பிரச்சனை, நாம் இருக்கின்ற இடத்தில் பிரச்சனை, நாம் போகின்ற இடத்திலே பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்றால் யா ஹவுஸ் அல் மதத் ஷைஅன் லில்லாஹ் என்ற ஒரு வார்த்தை தான் இந்த உலகில் நம்மை காப்பாற்றும், நாளை மறுமையிலும் நம்மை காப்பாற்றும். எனவே நாம் வாழ பிறந்தவர்கள் இந்த உலகிலும் சரி நாளை மறுமையிலும் சரி நாம் கண்ணியமாக வாழ வேண்டும் என்றால், யார் கண்ணியமாக வாழ்ந்து மரணித்தார்களோ வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் மூமினீன், அந்த ஹவுஸுல் ஆலமுக்கு தான் இஸ்ஸத் சொந்தமானது, அந்த காஜி அஜ்மீருக்கு தான் இஸ்ஸத் சொந்தமானது, அந்த சர்க்கார் ஆமீர் கலிமிஷாவுக்கு தான் இஸ்ஸத் சொந்தமானது. அவர்களை பிடிக்கும் காலமெல்லாம், அவருக்கு பின்னால் செல்லும் காலமெல்லாம் கண்டிப்பாக இஸ்ஸத் நமக்கும் கிடைக்கும். அந்த அடிப்படையில் நாம் வெறும் பேசிவிட்டு களைவதற்காக வரவில்லை. ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிற நேரம் கடந்து விட்டது. கௌசுல் ஆலம் ஆசைப்பட்டது ஒவ்வொரு முரீதும் என் போல் வாழ வேண்டும். நான் ஷரியத்தில் எப்படி இருக்கின்றேனோ ஒவ்வொரு முரீதையும் நான் பள்ளிவாசலில் பார்க்க ஆசைப்படுகிறேன், சப்புகளிலே பார்க்க ஆசைப்படுகின்றேன், தொழுகையிலே பார்க்க ஆசைப்படுகிறேன். என் முரீது என்று சொல்லக்கூடியவர்கள் மஸ்ஜிதிலே காணப்பட வேண்டும். பெருமானவரிடத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் 2 அடிமைகளை கொண்டு வந்து, யா ரசூலுல்லாஹ் இந்த 2 அடிமைகளில் ஒருவரை தான் உரிமையிட வேண்டும், யாரை நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று வந்து நிப்பாட்டி விட்டார்கள். பெருமானார் 2 பேரை பார்த்தார்கள், பார்த்துவிட்டு சொன்னார்கள், ஆதிகுஹு இவரை உரிமையிட்டு விடு, இவரை உரிமையிடாது என்று சொல்லிவிட்டார்கள் பெருமானார். அலி ரலியல்லாஹு அவர்கள் அவர் போன பிறகு கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் இவரை உரிமையிடாதே இவரை உரிமையிடு என்று சொன்னீர்கள், என்ன காரணம்? பெருமானார் சொன்னார்கள், நான் ஏன் அவரை உரிமையிடு என்று சொன்னேன் தெரியுமா? ஃபஇன்னி ரஹீதுஹு ஃபில் மஸ்ஜிதி யுஸல்லி, நான் பள்ளிவாசலில் அவரை தொழ பார்த்திருக்கிறேன், பள்ளிவாசலிலே அவரை தொழ பார்த்திருக்கிறேன். பள்ளியில் யார் தொழுவாரோ அவரை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்து விடுகிறான். அவரை நான் அடிமையிலிருந்து விடுதலை செய்யக்கூடாதா? அதனால் தான் அலியை இவரை விடுதலை செய்யேன் என்று சொன்னேன். நான் ஏன் சொல்லுகிறேன்? கௌசுல் ஆலமை பற்றி பேசிவிட்டு நமக்கும் பள்ளிவாசலுக்கும் நமக்கும் தொழுகைக்கும் நமக்கும் ஷரியத்துக்கும் தூரம் இருந்து விட்டால் எப்படி இருக்க முடியும்? அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி குர்ஆன் படிக்கப்பட்டது, எங்கு பார்த்தாலும் அவர்களை கொலை செய்து விட வேண்டும். அரசர் உத்தரவிட்டு விட்டார். அவருடைய மாணவர்கள் வந்து, அஹ்மது இப்னு ஹம்பலே உங்களை எங்கு பார்த்தாலும் கொலை செய்து விடுவார்கள், போய் இந்த குகையிலே ஒளிந்து கொள்ளுங்கள், போய் ஒளிந்து கொள்ளுங்க. அஹ்மது இப்னு ஹம்பல், எனக்கு பிடிக்கல, பரவாயில்ல நீங்க ஒளிந்துக்கோங்க. மாணவர்களின் பேச்சை கேட்டு ஒளிந்து விட்டார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 3வது நாள் வெளியில வந்துட்டார். 3 நாள் முடிஞ்சோன்னு வெளியில வந்துட்டார். மாணவர்கள் ஏன் வந்தீர்கள், நீங்கள் இங்கே இருங்கள், உங்களை எங்கு பார்த்தாலும் கொலை செய்து விடுவார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னார்கள், ஏன் நான் வந்தேன் தெரியுமா? நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள், போய்விட்டேன். காரே சௌரிலே பெருமானார் அபூபக்கர் சித்திக்குடன் குகையிலே 3 நாள் தான் இருந்தார்கள். 4வது நாள் இருக்கவில்லை, வெளியே வந்து விட்டார்கள். என் நபி எந்த குகையிலே 3 நாள் இருந்தார்களோ நான் 4வது நாளாக இருக்க மாட்டேன், என் உயிரே போனாலும் சரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உயிரா சுன்னத்தா? வெளியே வந்தால் உயிர் போய்விடும். ஆனால் நபியின் சுன்னத்திற்காக வெளியே வந்தார்கள். அஹ்மது இப்னு ஹம்பல் வாழ்ந்தார்கள், இன்றும் பேசப்படுகின்றார்கள். நாமும் வாழ வேண்டும், நாமும் பேசப்பட வேண்டும். நபியுடைய ஷரியத் மட்டும்தான் கௌசுல் ஆலமை கௌசுல் ஆலமாக, ஷேக் அப்துல் காதிர் ஜிலானியை முஹ்யித்தீனாக, கௌசுல் ஆலமாக, குதுபுல் அக்தாபாக ஆக்கியது என்ன தெரியுமா? ஷரியத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத், நபியினுடைய முஹப்பத், நபியினுடைய சுன்னத். ஷரியத்தில் நீங்கள் எவ்வளவு உயர்ந்து போவீர்களோ அதனால தான் கௌசுல் ஆலம் சொன்னார்கள், யா முரீதி திர் பிஜனாஹை அஷ்ஷரீஆ வத்தரீகா, ஷரீஅத் தரீகத் என்ற 2 ரெக்கையை கொண்டு நீ பர, எங்கு வேண்டுமானாலும் பர. ஒரு ரெக்கை ஷரியத்தாக, ஒரு ரெக்கை தரீகத்தாக. இது 2ம் இருந்தால் நீ எங்கு வேண்டுமானாலும் பறக்கலாம்.
கௌசுல் ஆலம் சொன்னார்கள். எனவே நேரம் கடந்து விட்டது. அல்லாஹ்விடத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு துஆ தான், நாம் எவ்வாறு இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டோமோ நம்முடைய காண்டான், நம்முடைய கியாமத் வரை வருகின்ற நம்முடைய சந்ததிகளும் கௌசுல் ஆலமை பேச வேண்டும், போற்ற வேண்டும். அவருடைய உள்ளத்திலேயும் அவுலியாக்களுடைய இஷ்கோ முஹப்பத், நபியினுடைய முஹப்பத், சஹாபாக்குடைய பிரியம் இருக்க வேண்டும். என்னங்க செய்வது? இந்த முஹப்பத் தான் நம்மை சொர்க்கத்தில் சேர்க்கும். யாரை கேட்டாலும் நம்மளை பார்க்குறவங்க ஒரே முஹப்பத், ஒரே கௌசுல் ஆலம் பத்தி பிரியத்தில், ஒரே அவங்களுடைய பாட்டு, அவங்களுடைய முஹப்பத் என்னங்க செய்ய என்று கேட்கக்கூடியவர்களே, ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கின்றேன். அலி ரலியல்லாஹு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் வந்தாங்க, உமரே ஃபாரூக் வந்தாங்க. கத்தீபே பக்தாதியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. உமரே ஃபாரூக் அபூபக்கர் சித்திக் வந்தோன அலி ரலியல்லாஹு பார்த்து கேட்டாங்க, யா அலி அதுஹிப்பு ஹாதைனி ஷைഖை, அலியே உன் உள்ளத்திலே அபூபக்கருடைய முஹப்பத் இருக்கிறதா, உமருடைய முஹப்பத் இருக்கிறதா கேட்டார்கள். உடனே அலி ரலியல்லாஹு, நாம் யா ரசூலுல்லாஹ், இவருடைய பிரியம் என் உள்ளத்தில் இருக்கிறது. அபூபக்கரை நான் நேசிக்கிறேன், உமரை நான் நேசிக்கிறேன். இவருடைய பிரியம் என் பிள்ளைகளை விட, என் மனைவியை விட, என் மக்களை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களை விட உங்களுக்கு அடுத்து ஒரு பிரியம் இருக்குது என்றால் என் பிள்ளைகளை விட நான் இவர்களை நேசிக்கிறேன் என்றார்கள் செய்தனா அலி ரலியல்லாஹு. நபி என்ன தெரியுமா சொன்னாங்க? அலியே உன் தொழுகை சொர்க்கத்தில் சேர்த்துரும், உன் நோன்பு சொர்க்கத்தில் சேர்த்துரும். நோன்பு கண்டிப்பாக வைக்கணும், தொழுகை வைக்கணும், எல்லாம் சரி. ஆனால் நபி அதை சொல்லவில்லை. உப்புஹுமா துதுகிலுக்கல் ஜன்னா, அலியே அபூபக்கரை பிரியப்பட்டாயில, உமரை பிரியப்பட்டாயில, நாளை அந்த பிரியம் உன்னை சொர்க்கத்தில் சேர்க்கும். அலி அபூபக்கர் எங்கேயோ, அலி நீ அங்கே தான். உமர் எங்கேயோ, அலி நீ அங்கே தான் என்றார்கள் பெருமானார். கௌசுல் ஆலமுடைய முஹப்பத் நம் பிள்ளத்திலே, நம்முடைய உள்ளங்களிலே இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளிலே இருக்கிறது. நம் ஷேக் நாயகத்துடைய பிரியம், ஹாஜா நாயகத்துடைய பிரியம், உலகில் வந்த எல்லா அவுலியாக்களின் பிரியம், சஹாபாக்களின் பிரியம், அஹ்லே பைத்துகளின் பிரியம் நம் உள்ளத்திலே இருக்கிறது. எந்த அமலில் கூடுதல் குறைச்சல் இருந்தாலும் இந்த அமல் நெஞ்சம் முழுக்க நிறமையாக இருக்கிறது. கண்டிப்பாக அல்லாஹ் அல் மரு மாமன் அஹப்ப, யார் யாரை நேசிப்பாரோ அவரோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தாலா எந்த கௌசுல் ஆலமை பற்றி பேசினோமோ அவர்கள் படி வாழுகின்ற வாக்கியத்தை, அவருடைய முகப்பத்தை உள்ளபடி நேசிக்கின்ற வாக்கியத்தை இந்த மஜ்லிஸ் வெறும் 11 நாட்கள் இல்லாமல், இந்த வருடம் மட்டும் இல்லாமல் கியாமத் வரை தொடர்ந்து கௌசுல் ஆலமை பற்றி பேசப்பட வேண்டும். அவருடைய புகழ் மாலை பாடப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நேசங்கள் எல்லா மஹல்லாக்களிலும் அவருடைய புகழை கொண்டு எங்கே ஒரு வலியை பற்றி பேசப்படுகிறதோ அங்கே உள்ள சுற்று இடங்களில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது என்றால் இது சாதாரண ஒரு வலியுடைய அந்தஸ்து என்றால் கௌசுல் ஆலமுடைய அந்தஸ்து ஒரு இடத்தில் கிடையாது, ஒரு ஊரில் கிடையாது, மொத்த உலகத்திலேயும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குவதற்கு அல்லாஹ் இந்த மஜ்லிஸை காரணமாக ஆக்குவான். எங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு ஆபத்து இருக்கிறதோ அல்லாஹ் வெற்றியை தந்து, முஸ்லிம்கள் வெகு விரைவாக அவர்கள் போராடுகின்ற விஷயத்திலே அல்லாஹ் வெற்றியை தந்து, கௌசுல் ஆலமுடைய நேரடி பார்வையிலே அவர்களுடைய உதவியை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுக்காக போராடினால் அல்லாஹ் உங்களுக்கு மறைமுகமான உதவியை தருவான். அந்த உதவியை கொண்டு அல்லாஹ் எப்படி பத்ர் சஹாபாக்களுக்கு மலக்குமார்களை இறக்கினானோ, உதவியை கொடுத்தானோ, அது போன்ற அந்த கஷ்டப்படுகின்ற முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் வெகு விரைவாக உதவியை கொண்டு அந்த உதவியெல்லாம், அந்த சந்தோஷத்தை நாமும் பார்த்து கண்டுகளிக்கின்ற வாக்கியத்தை அல்லாஹ் கௌசுல் ஆலமுடைய பிச்சையிலே அல்லாஹ் நமக்கும் தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.